அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். பல தடைகளையும் தாண்டி இன்று இந்த அமர்வுக்கு எம்முடன் இணைந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முதலாவது உபமஜ்லிஸாகவும் கடந்த 2 தசாப்தங்களாக சமூக மேம்பாட்டிற்கு பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் தனது மகிமையை நிலைநிறுத்திக் கொண்டு இருக்கின்றது விஞ்ஞான பிரித்தை மையமாக கொண்டு உருவான அல் ஹிக்மா சப் மஜ்லிஸ். அந்த வகையில் இன்றைய நிகழ்வும் இலங்கை சேவை பரீட்சைகளை குறித்து ஒரு தெளிவு வழங்க இங்கு ஒன்று கூடியுள்ளோம். நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக வரவேற்புரையை வழங்குவதற்காக நான் அழைப்பது அல் ஹிக்மா மஜ்லிஸின் தலைவர் MFA சம்ஹான். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸின் துணை மஜ்லிஸ்கள் ஒன்றான பேராதனை விஞ்ஞான பீடத்தின் அல் ஹிக்மா சப் மஜ்லிஸின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இலங்கையின் அதுயர் அரசு சேவைகளுக்கான தேர்வு பரீட்சை தொடர்பான அறிமுகங்களையும் விளக்கங்களையும் வழங்குவதற்கான இந்த நிகழ்வுக்கு வளவாளராக கலந்து சிறப்பிக்கும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியும் SLAS அதிகாரியும் இலங்கை கல்வி அமைச்சின் பிரதிப்பணிப்பாளருமான GAKM அஃபான் காரியப்பர் சார் அவர்களை இந்நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொண்டு, மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள பேராதனை முஸ்லிம் மஜ்லிஸ் மற்றும் அல் ஹிக்மா சப் மஜ்லிஸின் உறுப்பினர்களையும் வரவேற்பதோடு இந்நிகழ்வுக்கு ஆவலுடனும் முனைப்புடனும் தங்களது பெருமதியான நேரங்களை ஒதுக்கி கலந்து கொண்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்றுக் கொண்டு என் அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ரீலங்கன் சர்வீஸ் எக்ஸாம் தொடர்பான இதை நாங்கள் ஏற்பாடு செய்ததுக்கான பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் தமிழ் மொழி மூலமான மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவது ஆர்வம் குறைந்திருக்கிறது. அதாவது குறைந்திருக்கிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு போதிய அளவான இது தொடர்பான அடிப்படை அறிவுகள் வழங்கப்படாமை, சமூகத்தில் அதற்கான முனைப்பு ஏற்படுத்தப்படாமை காரணத்தினால் அவங்களுக்கு அது தொடர்பான பரீட்சையில தோறதுக்கான எந்தவித விளக்கங்களும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதன் காரணமாக எங்களோட அல் ஹிக்மா சப் மஜ்லிஸ் அதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களால் முடிந்த ஒரு சிறிய முயற்சியாக இந்த முயற்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த நிகழ்வுல வந்துட்டு ஸ்ரீலங்கன் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கிற எல்லாம் நாங்கள் எங்களோட ஃபிளையர் மூலமா ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பற்றி ஒன்றாக தெளிவான விளக்கங்களை இந்த நிகழ்வு மூலமாக வழங்குறதுக்கு இருக்கின்றோம். அதே போன்று இதுக்கு தகுதியான சிறந்த ஒரு வளவாளரை தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அஃபான் சார் வந்துட்டு யூனிக்யூ பார்த்து என்னோட டைரக்டர் ஆகிக்கிற யூனிக்யூ பார்த்துன்றது வந்துட்டு இந்த சர்வீஸ் எக்ஸாம் தொடர்பான அவங்க அந்த எக்ஸாம்ஸ் எப்படி நீங்க ட்ரை பண்ணணும்னு அவங்க கிளாஸ் ஒருத்தர். ஸோ போதிய அளவு அவருக்கு அனுபவம் இருக்கிறது இல்லை. ஸோ அவற்றிருந்து உங்களுக்கு இதன் மூலமான ஃபுல் நாலேஜ் கிடைக்கிறது வந்துட்டு மிகவும் பாக்கியம். சரியான நபரை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றதில் ஹிக்மா மஜ்லிஸ் பெருமைப்படுகிறது. நேரத்தை மிச்சம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வானது கலந்து கொண்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை எண்ணிக்கொண்டு, இறுதியாக சார்ட ஸ்பீச் இந்த விளக்கவுரை முடிஞ்சதன் பிற்பாடு கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஸோ கேள்வி பதில் நிகழ்ச்சியில வந்துட்டு உங்களுக்கு வருகின்ற கேள்விகள், டவுட்டுகளை நீங்க கேட்டு அதை கிளியர் பண்ணி கொள்ளலாம் என்று நினைச்சுக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட். வெல்கம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பிடித்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதாவதாக ஒரு 113 பேருக்கு மேல் பார்ட்டிசிபென்ட்ஸாக ஜாயின் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் இது. 111 13 14 பேர்ன்றது சிறிய விஷயம் இல்லை. இதுக்கான ஆர்கனைஸ் பண்றதும் இதுக்கு பின்னால ஒர்க் பண்றதும் எவ்வளவு ஹார்டுன்றது இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நானும் யூனிவர்சிட்டி இருக்கிற டைம்ல செய்யறதால தெரியும். ஸோ அதுக்கு மிகவும் பாடுபட்டு இருக்கின்ற ஹிக்மா சயின்ஸ் ஃபேக்கல்டியுடைய முஸ்லிம் மஜ்லிஸுக்கும்
அதை நேரம் செய்து முஸ்லிம் விஜயசுக்கும் என்னுடைய நன்றிகளை செலுத்திக் கொண்டோம். ரைட். மிக முக்கியமாக யாருக்கு நான் நன்றி சொல்றேன் சொன்னா, இந்த 114 பேரும் பார்ட்டிசிபென்ட்ஸா வந்திருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக் சல்யூட் யூ. ஏன்னு சொன்னா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தான் வந்திருக்கீங்க. ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால தான் வந்திருக்கிறதால இவ்வளவு பேருக்கும் நான் மெனி மெனி தேங்க்ஸ். நான் உங்களோட டைமை நான் ஹோப் இன்ஷா அல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்டா தான் இருக்கும். ஒரு டைமுக்குள்ள நீங்க தந்திரிக்க அந்த பெருமதியான டைம், உங்களுக்கு டைமுக்கான பெருமதியில அதுக்கேற்றான வெளியான ப்ராடக்ட் உங்களுக்கு தாரத்துக்கு நான் யோசிக்கிறேன் இன்ஷா அல்லா இந்த வாரம் 1 ஹவருக்குள்ள. ரைட். ஸோ நீங்க இன்னைக்கு நான் செய்ய போற ஈவெண்ட் என்ன பாக்குறதுக்கு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ரைட். ஸோ யாராவது ப்ரெசன்டேஷன் போட இயலுமா? ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் அப் பண்ண இயலுமா? டைம் எடுக்குமா ப்ரெசன்டேஷன் போடுறதுக்கு? ஓகே ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம செய்யறது வந்து கைடன்ஸ் ஃபார் ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். ரைட். ஸோ ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ங்கிறதுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முதல்ல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அது வந்து சிங்கப்பூர் ஸ்டேட். ரைட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா, ஹையர் த பெஸ்ட் பீப்புள் டு ரன் த கண்ட்ரி. ரைட். ஸோ கண்ட்ரியை யார் ரன் பண்ணணும்னு சொன்னா பெஸ்ட் பீப்புள் ரன் பண்ணணும். ஸோ பெஸ்ட் பீப்புள் யாருன்னு சொன்னா obviously from graduates தான். ரைட். ஸோ ஏன்னு சொன்னா நீங்க தான் க்ரீம் ஆஃப் த சொசைட்டி. நீங்க ஏற்கனவே இருக்கிற சொசைட்டில க்ரீமா வந்திருக்கீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள. ஸோ அந்த க்ரீம் ஆஃப் த இருக்கிற நீங்க இந்த கிராஜுவேட்ஸ்ல இருந்து தான் அண்டர் கிராஜுவேட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் யூ ஆர் கோயிங் டு பி தி கிராஜுவேட்ஸ் வெரி சூன். ஸோ கிராஜுவேட்ஸ்ல இருந்து தான் வந்து நாங்க வந்து நாட்டை நடத்துறதுக்கு, நாட்டை ஆப்ரேட் பண்றதுக்கான பெஸ்ட் பீப்புளை ஹையர் பண்ண போறோம். ஸோ அந்த பெஸ்ட் பீப்புளை ஹையர் பண்றதுக்கான இருக்கிற வழிமுறைகள் என்ன, கவர்மெண்ட்டுக்குள்ள வாரத்துக்கு இருக்கிற வழிமுறைகள் என்ன. ஸோ இது வாரது வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற மெனேஜீரியல் பொசிஷனுக்காக தான் நாங்கள் எடுக்கப்போம். ரைட். ஸோ கவர்மெண்ட்ல இருக்கிற மெனேஜீரியல் பொசிஷன். ஸோ நீங்க இந்த இதுல இருந்து ஒரு ஹேர்டல் ஒன்று இருக்கு, ஒரு தடை தாண்டல் ஒன்று இருக்கு. அந்த தடை தாண்டல் நீங்க தாண்டதுக்கு பிறகு வரப்போறது நீங்க மேனேஜர்ஸா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட போறீங்க கவர்மெண்ட்ல. ரைட். ஸோ அது பிறகு கவர்மெண்ட் ஹை ஆஃபீஷியல்ஸா நீங்க மாற போறீங்க. ஸோ அதுக்காக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத பத்தி தான் நான் வார ஒரு மணித்தரத்தை நான் பேச போறேன். ரைட். ஸோ இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டுக்கு உள்ள வாரத்துக்கான, அதுவும் வந்து ஹை பொசிஷனுக்கு உள்ள வாரத்துக்கான ஒரு இருக்கிற வழிமுறைகளை பத்தி ஒரு டிஸ்கஷன் தான் இருக்க போகுது. இதுல வந்து நான் சொல்ல போற விஷயங்கள்ல வந்து நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன் வந்து இதுக்காக வேண்டி, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பொசிஷனை பத்தி தான் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். அதனால வந்து அர்த்தம் இல்லை. ரைட். உங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைங்கிறதுல அர்த்தம் இல்லை. ரைட். ஸோ நானும் வந்து யூனிவர்சிட்டியில இருந்து தான் வெளியில உள்ளுக்கு வந்திருக்கேன். ரைட். ஸோ இதனால அர்த்தம் பண்ணி இல்லை. எனக்கு கூட படிச்ச பெச்மேட்ஸ் வந்து மற்ற பொசிஷன்ல நல்லா இருக்கிறாங்க, பிரைவேட் செக்டர் இருக்கிறாங்க, அகடமிக்கா இருக்கிறாங்க. ரைட். ஸோ அவங்க வந்து ஒன்டர்பிரினர்ஸா இருக்கிறாங்க, நிறைய பேர் ஒன்டர்பிரினர்ஸா இருக்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் மெனி வேஸ். ரைட். ஆனா உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு நீங்க உங்களோட கனவுகளை தேடி போகணும். ரைட். ஸோ அதுல இருக்கிற ஒரு பாத்வே தான் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும். அதுலயும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கா எடுக்கிறதுக்கான ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னா, அந்த டிசிஷன் மேக்கிங் கூடாக வந்து ஒரு சமுதாயத்துல தலையெழுத்து, சமுதாயத்தை ஒரு ஒரு சமூக சேவையில ஒரு அர்ப்பணிப்போட சேவையாற்றக்கூடியது, ஒரு நாட்டுடைய பொலிசி மேக்கிங், ஒரு நாட்டுடைய கொள்கையை வகுக்கிறது, ஒரு நாட்டுடைய கொள்கை திட்டங்களை வந்து அமுல்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு பெரிய நாட்டை பற்றிய விஷயங்களை கொண்டு நாட்டுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போய் மார்க்கெட் பண்றது, அதன் மூலமா எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரது. ரைட். ஸோ யூஎன்ல பேசுறது, இதுக்கான இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசுறேன். ரைட். ஸோ நான் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போறதுக்கு முதல்ல ரைட் நான் கதைக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெளிவா விளங்குதா? ஸோ எம்ஐ ஆடியபிள்? நான் தெளிவா விளங்குதா உங்களுக்கு? எஸ் ஓ நோ, அவ்வளவு மட்டும் போதும். எனக்கு தெளிவா விளங்குன்னா ஓகே. ரைட். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.
ஃபைன், ரைட். ஸோ இதுல வந்து இந்த ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், ரைட், நான் வந்து இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு இருக்கிற எக்ஸாம்ஸை பத்தி ஒரு ரஃப் ஐடியா மட்டும் தந்துட்டு போறேன். இன்டீட்டெயில போகல, இன்டீட்டெயிலா எனக்கு போயிடும், பட் இன்டீட்டெயிலா போகல. உங்களுக்கு எப்பெல்லாம் இன்டீட்டெயில் போகணும்னு சொல்லுதோ நீங்க டிஸ்கஷன் டைம்ல வந்து நீங்க கேட்கலாம், ரைட். ஸோ ரஃப்லி வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வாங்க ஒரு 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 ஐடியா, ஒரு விஷயம் மட்டும் தந்துட்டு போறேன், ரைட். இதுல வந்து சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஆல் ஐலண்ட் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 14 அல்லது 14 எக்ஸாம், 17 எக்ஸாம்ஸ் இருக்கு, ரைட். 17 எக்ஸாம்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ். அந்த 17 எக்ஸாம்ஸ்ல வந்து 17 சர்வீஸ் இருக்கு. அந்த 17 சர்வீஸ்ல இருக்கிற ஒரு பாப்புலரான சர்வீஸ்ல மட்டும் பேசுறேன். என்னன்னு சொன்னா we don't have enough time, அதனால வந்து பாப்புலரான எக்ஸாம்ஸை மட்டும் நான் பேசுறேன் இன்னைக்கு, ரைட். ஸோ அந்த பாப்புலர்ஸான சர்வீசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, shall we move to next slide please? ரைட். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ரைட். ஸோ செக்ரட்டரி, என்னோட நீங்க யோசிப்பீங்க என்னன்னு சொன்னா, ஓகே, ஹிக்மாட செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஏன் நம்ம உழவு மாட்டுக்கு ஒரு பிரசன்டேஷனோட பண்ணணும் தான் இன்னைக்கு நான் வந்து, ரைட். ஹிக்மாட செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரிங்கிற போஸ்ட் அதை வந்து டாப் போஸ்டாவே சொல் போட்டிக்கிறேன் செக்ரட்டரி. இந்த செக்ரட்டரி ஆகிறதுக்கு ஏன்ங்கிற மாதிரி, ரைட். ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து இந்த கலிக்கு அடிக்கிற நல்ல உதாரணம் சொல்லுவார். ஏன் செக்ரட்டரி போஸ்ட்ங்கிறது அவருக்கு இம்ப்ரெஸ் ஆனிச்சுன்னு சொல்லி, அவர் எஸ்எல்எஸ் ஆஃபீஸர், அவருக்கு இம்ப்ரெஸ் ஆன ஏன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டோரியன் சொல்றாரு. என்ன சொன்னா, அவர் வந்து ஒரு உங்களை மாதிரி என்னோட பேரதன் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் வந்து தான், ஸோ இந்த சீனியர். ஸோ அவர் வந்து எஸ்எல்எஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் போயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ப்ரோக்ராம் மட்டும் போயிட்டு இருந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு அவார்டு, அவர் வந்து ஒரு ரைட்டிங்ல ஏதோ அவார்டு ஒன்று எடுக்கிறது, மினிஸ்டர் கையில அவார்ட் பண்ணணும். ஸோ அந்த மினிஸ்டர் வந்து யாரை கூப்பிட்டாருன்னு சொன்னா, அந்த அவார்டை கொடுக்கறதுக்கு வந்து மினிஸ்டர் செக்ரட்டரியை கூப்பிட்டு தான் அந்த போஸ்ட்டை கொடுத்தாரு. ஸோ இவர் யோசிச்சார், யார் அந்த செக்ரட்டரிக்கு ஏன் ஒரு மினிஸ்டருக்கு கொடுக்காம செக்ரட்டரிக்கு பெரிய மரியாதை கொடுத்து அந்த போஸ்ட்டுக்கு அவரை வந்து அவர் கையில விருது வழங்க வச்சாங்க. ஸோ அதுன்னு என்ன பார்த்தாரு, செக்ரட்டரி வந்து ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்லி, ரைட். ஸோ இதுல வந்து என்ன விஷயத்தை விளங்கணும்னு சொன்னா, மினிஸ்ட்ரி செக்ரட்டரி யாருன்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல வந்து நீங்க அடைய போற ஹை ஒபிஷியல் போஸ்ட்னு சொன்னா பிரசிடென்ட் ஆஃபீஸ் செக்ரட்டரி, பிரசிடென்ட் செக்ரட்டரி, ரைட். ஸோ அந்த பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்து உண்மையிலேயே ஒரு டாப் மோஸ்ட் வெரி இன்டெலிஜென்ட் கையா தான் இருப்பார், ரைட். அவர் தான் வந்து டிசிஷன் மேக்கர் இருப்பார் நிறைய விஷயங்கள்ல, ரைட். ஸோ ரெண்டு வகையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் மூலமாக வருகின்ற டாப் பொசிஷன், உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்ல வாரது, பார்லிமெண்ட் கூட மினிஸ்டரா வருவாங்க, மினிஸ்டர் கூட பிரசிடென்ட் வருவாங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலி மக்களால் வாக்களிக்கப்பட்டு வருகின்ற பொசிஷன், ரைட். அடுத்தது வந்து இது வந்து மக்களால் வாக்களிக்கப்பட்ட பொசிஷன் இருந்தாலும் இந்த வருகின்ற கொள்கைகளை அமுல்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொரு ஆர்ம் ஒன்று வேணும், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் ஒன்று வேணும், ரைட். ஸோ இவங்க பொலிட்டிஷியன் எடுக்கிற முடிவுல இருந்தாலும் கூட அதை அமுல்படுத்துறதுக்கான ஆர்ம், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ம் ஒன்று வேணும். அதுதான் வந்து இந்த ஒபிஷியல்ஸ் ஆர்ம், ரைட். கவர்மெண்ட் டாப் மேனேஜரியல்ஸ் ஆர்ம். இவங்க தான் வந்து இவங்க டிசிஷன் மேக்கிங் சரியா பிள்ளையான்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து கொள்கைகளை சரியா பிள்ளைங்கிறத விட கொள்கைகளை வந்து அமல்படுத்துறது, கொள்கைகளை உருவாக்குறது, ஸ்டாட்டிஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்றது. ஸோ நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட், நிறைய விஷயங்கள் சப்போஸ் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த செக்ரட்டரி போஸ்ட்ங்கிறது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டிங் பாடி போஸ்ட்கான மிக முக்கியமான போஸ்ட். ஸோ இதுல வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ் செக்ரட்டரி தான் வந்து டாப் போஸ்ட். அதே நேரம் வந்து மினிஸ்ட்ரியல் லெவல்ல செக்ரட்டரியா இருப்பாரு. ஸோ இவங்க தான் வந்து ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு அமைச்சு ஒன்று மூடாதான் வந்து நிறைய உங்களுக்கு இப்ப நீங்க வந்து கிராஜுவேட் இருக்கீங்க, அண்டர் கிராஜுவேட் இருக்கீங்க சொன்னா உங்களுக்கு நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ள வருவீங்க, ரைட். ஸோ உங்களுக்கான ஃபண்ட் அலோகேஷன்ல வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கூட வரும். இதுக்கான அக்கௌண்டபிள் ஆஃபீஸரா யார் இருப்பான்னு சொன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியா இருப்பார், ரைட். ஸோ அவருடைய போர்ட் அலோகேஷன் மூலமாகத்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரியும். ஸோ அதுக்கான ஒரு போஸ்டா தான் இந்த செக்ரட்டரி போஸ்ட் இருக்கு. சீஃப் செக்ரட்டரி யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இது செக்ரட்டரின்னு சொன்னா மாகாணத்துக்கு அவர் அமைச்சுக்கு பொறுப்பு. சீஃப் செக்ரட்டரின்னு சொன்னா ஒரு மாகாணத்துக்கே பொறுப்பான ஒரு ஆள், ரைட். ஸோ ஒரு மாகாணத்துக்கே பொறுப்போம், ஒரு மாகாணத்தை ஃபுல்லா ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் இப்ப சீஃப் செக்ரட்டரி, ரைட். கவர்மெண்ட் ஏஜென்ட் சொன்னா ஜிஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஜிஏ அது பழைய பெயர், அல்லது வந்து இப்பயே அந்த வழக்கில் இருக்கு. ஜிஏ அல்லது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்று சொன்னா கட்டாயம் ஒரு மாவட்டத்துக்கான ஒரு அதிகாரி. ஸோ அவர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் தான் இருப்பாரு, மாவட்டத்துக்கான அதிகாரி. அவருக்குள்ள தான் வந்து மத்த அதிகாரங்களே இருக்கு. டைரக்டர் ஜெனரல்ங்கிறது வந்து நிறுவனங்களுக்கு பொறுப்பான ஒரு ஆள், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல பண்ண சொன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் டைரக்டர், கண்ட்ரோலர் இருப்பார்.
passport. Immigration control, Director General Development Authority, UDA, Urban Development Authority, right? அப்படின்னு சொல்லு கமிஷன் ஜெனரல் உங்களுக்கு தெரியும், மலேசியன் கமிஷனர் ஜெனரல், ரைட்? ஸோ கமிஷன்ஸ், ஆடிட் கமிஷன்ஸ், வேற நிறைய கமிஷன்ஸ் இருக்கு. இருக்கிற கமிஷன்ஸுக்கு எல்லாத்தையுமே வந்து ஜெனரலா இருக்க போறது வந்து ஒரு ஒரு அதிகாரி இருப்பார், ரைட்? அல்லது டிவிஷன் செக்ரட்டரி, உங்களோட ஒரு டிவிஷனுக்கு, உங்களோட பிரதேசத்துக்கு பொறுப்பான ஒரு டிவிஷன் அதிகாரியா இவர் தான் வந்து அந்த பிரதேசத்துக்குரிய ஒட்டுமொத்த பொறுப்புகளுக்கும் வகை கூறக்கூடிய ஒரு அழகு இருப்பார், ரைட்? சோ இந்த மாதிரி போஸ்டுகளுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் சொன்னா இதுக்கு இருக்கிற வழிமுறைகள் என்ன, இது எப்படி வரைந்து கொள்ள, இது ஒரு சிலதான் நான் சொல்லிக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லல, நிறைய போஸ்டல் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லல. மிக மிக பாப்புலரான இந்த மாதிரி போஸ்டலுக்கு வாரத்துக்கு வந்து என்ன செய்யலாம்ங்கிறது. சோ இதே டைம்ல வந்து இன்னொரு உதாரணம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னா, எனக்கு கூட அடுபட்ட இன்னொரு SLAS இன்னொரு ஆஃபீஸர், ரைட்? ஸோ அவர் வந்து எடுபட்ட என்னன்னு சொன்னா, அவருக்கு SLAS பத்தி தெரியாது, ரைட்? 28 வயசுக்குள்ளதான் வரணும். பட் இது வந்து SLAS மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் தான் பொதுவான செய்தி தான் பத்தி பேசுறேன். பட் SLAS பத்தியும் பேசிக்கொண்டு போறேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸை மட்டும் நான் ரிலே பண்ணிக்கொள்றேன். ஸோ இவர் வந்து எக்ரிகல்ச்சர் அவரும் செய்தது ரூஹன் யூனிவர்சிட்டி. ஸோ இவருக்கு வந்து லேண்ட் இஷ்யூ ஒன்று, எக்ரிகல்ச்சர் ஒன்று ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யறதுக்காக வேண்டி, லேண்ட் ஒன்று கேட்கறதுக்காக வேண்டி ஒரு டிவிஷன் செக்ரட்டரி போய்க்கிறார். ஸோ டிவிஷன் செக்ரட்டரியோட கட்சிக்கு நேரம் வந்து அவர் வந்து ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்கிறார். அவர் வந்து கதைக்கிறார், டிசிஷன் மேக்கர், அந்த இடத்தை எந்த இடத்தை கொடுக்கலாம்ங்கிற டிசிஷன் மேக்கிங் பாயிண்டா இருக்கிறார், ரைட்? ஸோ அதை வைத்துக்கொண்டு அவர் யோசிக்கிறார் என்னன்னு சொன்னா, இந்த போஸ்டுக்கு வேற எப்படி வந்த, ரைட்? ஸோ டிவிஷன் செக்ரட்டரி வேற எப்படி இந்த நிர்வாகத்தை, ஒரு பிரதேசத்துக்கு நிர்வாகம், இந்த லேண்ட் விஷயம் அலோகேட் பண்றது, நிறைய விஷயங்கள ஒரே டைம்ல பார்த்து கொடுக்கிறார். ஸோ இவருக்கு இந்த போஸ்ட் எப்படி வந்த எங்களை தேடித்தான் அவர் இன்றைக்கு SLAS இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி போஸ்டுகளுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு சொன்னா அது நிறைய வழிகள் இருக்கு. இது மட்டும் இல்லை, கஸ்டம் ஆஃபீஸர்ஸ், ரைட்? கஸ்டம் ஆஃபீஸர்ஸ், வேற என்ன, இமிகிரேஷன், வேற என்ன, எக்ரிகல்ச்சர் பிரின்சிபல்ஸ், ஹையர் எஜுகேஷன் பிரின்சிபல்ஸ், ZT, ஜோனல் ZT, வேற டிப்யூட்டி டைரக்டர் பிளானிங், ரைட்? பிளானிங், இப்படி நிறைய போஸ்ட் இருக்கு, நிறைய போஸ்ட், ரைட்? ஸோ நிறைய போஸ்டுகளுக்கு வாரத்துக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்ன எடுக்கட்டேன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்ன இது எப்படி வரும்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட்? ஸோ இதே அடுத்த ஸ்லைடு போங்க, அடுத்த ஸ்லைடு போங்க, ரைட்? அடுத்த ஸ்லைடு. ஸோ இதுக்கு போறதுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குன்னு சொன்னேன். அதுல இருக்கிற ஒரு முதன்மையான சர்வீஸ் சொன்னா, ஒரு உங்களுக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட சர்வீஸ் தான் வந்து ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இதுக்கு முதல்ல இருந்த பேர் வந்து சிவில் சர்வீஸ், ரைட்? ஸோ சிவில் சர்வீஸ் கூட தான் வந்தது. அப்புறம் வந்து மாற்றம் அடைந்து ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இப்போ இருக்கு. ஸோ இவங்களை வந்து ஈஸியா அவங்களுக்கு நான் ரைட் பண்ண சொன்னா, SLAS போஸ்ட்ங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ங்கிறது வந்து பிரபலம். பலமே நம்ம எல்லாரும் தமிழ் பேசுறதுங்கிறதால வந்து நம்ம தமிழ் பேசுற ஆட்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பிரபலமா தெரியும். என்னன்னு சொன்னா, தமிழ் படங்கள் பார்த்திருப்போம், ரைட்? தமிழ் படங்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு IAS அதிகாரியா சொன்னா ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கொடுப்பாங்க, ஒரு தேவயானி மாதிரியோ அல்லது விஜய் மாதிரியோ அல்லது விஜயகாந்த் மாதிரியோ, இந்த தெரிஞ்ச படங்கள் அவ்வளவு சர்வீஸுக்கான பரவலான ஸ்ரீலங்காண்ட இருக்கிற ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் போஸ்ட் தான். ஆனா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கும் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு, ரைட்? என்னன்னு சொன்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரம் இருக்கு. அதாவது போலீஸ் அதிகாரம் சொன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? போலீஸ் அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போலீஸ் அதிகாரம் இல்லை. ஆனா வந்து அது பீஸ் கீப்பிங் ஆஃபீஸர் அத்தாரிட்டி கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு இருக்கு, ரைட்? ஸோ என்றாலும் கூட இவங்களுக்கும் இன்னும் பவர் நிறைய இருக்கிற போஸ்ட் ஒன்று தான் வந்து ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இவங்க வந்து நிறைய இடத்துல ஒரு கீ டிசிஷன் மேக்கிங் பிளேஸா இருப்பாங்க, ரைட்? ஸோ அடுத்த வந்து ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இது SLAS இருந்தேன்னு சொன்னா எந்த இடத்துலயும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க, எந்த நிறைய இடத்துல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவிஷன் லெவல்ல நீங்க போய் செக்ரட்டரியா இருப்பாங்க, DS
ஒரு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்லாம் இவங்க இருப்பாங்க. லீடர்ஷிப் போஸ்ட்லாம் இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ப்ரொவிஷனல் கவுன்சில் போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு லீடிங் பொசிஷன்ஸ் ரைட் அதெல்லாம் வந்து அங்க இருப்பாங்க. நான் சொன்ன சீஃப் செக்ரட்டரி அனிமான சீஃப் செக்ரட்டரி மாதிரிலாம் வந்து எஸ்எல்எஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா டிஎஸ் இருப்பார் அல்லது வந்து ஏடிஎஸ் இருப்பார் ரைட். திருப்பி நீங்க மினிஸ்ட்ரிக்கு வந்து சொன்னா செக்ரட்டரி, டிப்யூட்டி டைரக்டர், டிரெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரைட் அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து வேற வேற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆரம்பத்தில் வேலை செஞ்சது வந்து காணி அமைச்சர் லேண்ட் மினிஸ்ட்ரியில இருந்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன் நான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் லேண்ட் அக்விசிஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ நான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை பார்த்தேன். அப்புறம் வந்து திருப்பி நான் வந்து இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போது புதுசான மினிஸ்ட்ரி வந்து எங்களுக்கு வேற மினிஸ்ட்ரி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு ஆஃப்டர் எலெக்ஷன். இந்த மினிஸ்ட்ரி சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில நான் ஒரு டிப்யூட்டி டைரக்டரா இருக்கிறேன். ஸோ வேற வேற எக்ரோஸ் வேற வேற மினிஸ்ட்ரியில நாங்கள் பரலலா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வந்து எஸ்எல்ஏஎஸ் போஸ்ட் இருக்கு. அதே நேரம் வந்து ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ங்கிறது முழுக்க எஜுகேஷன் சார்பான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரைட். ஸோ இவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஜோனல் எஜுகேஷன்ஸ் இருக்கிற எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இந்த எஸ்எல்ஏஎஸ் ஆக்கள் மூலமா தான் வந்து இந்த எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லா கவர்ன் பண்ணப்படுது ரைட். அடுத்து வந்து பிளானிங் சர்வீஸ் நாட்டினுடைய கொள்கை பிளானிங் திட்டமிடல வந்து செய்யக்கூடிய ஒரு சர்வீஸை தந்து பாக்குறாங்க. நாட்டை வழி நடத்தக்கூடியது அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷம் எப்படி நாட்டை கொண்டு போகணுங்கிறது பிளானிங் பண்ணக்கூடிய ஒரு 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 உன்னதமான சர்வீஸ் தான் வந்து இந்த பிளானிங் சர்வீஸ் ரைட். அடுத்தது வந்து அக்கௌண்டன்ஸ் ரைட். எந்த ஒரு மினிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, எந்த ஒரு அரசு நிறுவனம் எடுத்தாலும் சரி, அங்க ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்டன்சி என்கிற அந்த அக்கௌண்ட் டிவிஷனுக்கு பொறுப்பான ஒரு அக்கௌண்டனாக இல்ல சீஃப் அக்கௌண்டனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒன்று தான் ஸ்ரீலங்கா அக்கௌண்டன்ட் சர்வீஸ். அடுத்த வந்து சயின்டிபிக் சர்வீஸ், ஸ்ரீலங்கா சயின்டிபிக் சர்வீஸ். சயின்டிபிக் சர்வீஸ்ல இருந்து இருக்கிற நாட்டில் இருக்கின்ற விஞ்ஞான சார்பான இருக்கின்ற நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற ஆக்களை வந்து நியமிக்கிறதுக்காக வேண்டி கோல் பண்ணப்படக்கூடிய எக்ஸாம் தான். இதுல நிறைய கட்டுப்பாடுகளும் விதிமுறைகள் இருக்கு. அதை நான் வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல விளங்கப்படுத்தினா ஸ்ரீலங்கா சயின்டிபிக் சர்வீஸ். ஸோ விஞ்ஞானம் சார்பான விடயங்களை வந்து ஒரு அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறா இருந்தாலும் சரி, அல்லது வந்து மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அல்லது வந்து மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இருக்கிற ரிசர்ச் டிவிஷனுக்கு பொறுப்பான ஆளா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஜெர்மன் ஜியோலஜிக்கல் மைனிங் பியூரோ, அடுத்தது வந்து என்பிஆர்ஓ நேஷனல் பில்டிங் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது வந்து மியூசியம், அனலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், நிறைய இடங்கள் ரைட். ஸோ நிறைய இடங்களுக்கு வந்து இருக்கிற சயின்டிபிக் சம்பந்தமான விடயங்களை பார்க்கறதுக்காக வேண்டி இருக்க செய்யக்கூடிய சர்வீஸ் தான் வந்து ஸ்ரீலங்கா சயின்டிபிக் சர்வீஸ் ரைட். ஸோ இந்த 5 விஷயங்கள் இந்த பொதுவானது. இதோட சேர்த்த மாதிரி இன்னும் சர்வீஸ்கள் இருக்கு. உங்களுக்கு சொல்ல பண்ண சொன்னா வெரி ஃபேமஸான இன்னொரு சர்வீஸ் ஒன்று ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் ரைட், எஸ்எல்எஃப்எஸ், ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ். ஸோ ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் என்று சொன்னா அதுவும் ஒரு இது மாதிரி சர்வீஸ் ஒன்று தான். அந்த ஃபாரின் சர்வீஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நாட்டுல வேலை செய்ய போறது கொஞ்சம் பேர் நாட்டில் இருப்பாங்க. அதனால நீங்க ஃபுல் டைம் வந்து நாட்டில் இருக்க மாட்டீங்க. ரொட்டேஷன் பேசிஸ்ல வந்து நாட்டில் இருப்பீங்க. அது மற்ற டைம்ல வந்து நீங்க வேற நாட்டில் வந்து பிளேஸ் பண்ணுவீங்க ரைட். வேற நாட்டில் இருக்கிற எம்பசில வந்து ஒர்க் பண்ணுவீங்க. எம்பசில வந்து எம்பசிடராகவோ ஏதோ ஒரு போஸ்ட்ல ஒரு ஹை ஆஃபிஷியல் போஸ்ட்ல நீங்க அங்க இருப்பீங்க ரைட். ஸோ நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு டிப்ளமேட்டிக்கா நீங்க அதுக்கு மேல பேர் வந்து டிப்ளமேட்டிக்கா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கிடைக்கும். யூ வில் பி பெய்ட் இன் டாலர்ஸ் ரைட். ஸோ உங்களுக்கு வந்து டாலர்ஸ்ல பே பண்ணக்கூடிய அங்க இருப்பீங்க ரைட். ஸோ ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ் அது வெரி லிமிடெட், கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. என்ன சொன்னா நீங்க அவ்வளவு மட்டுக்கு எம்பசிஸ் இல்லையே வேற நாட்டில் கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து வெரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கிறது. அதை பத்தி நாங்க பேசலாம் ரைட். அதே நேரம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கணும்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு. அப்புறம் வந்து கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்புறம் வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்படி நிறைய எக்ஸாம் இருக்கு. இப்படி நான் சொன்ன மாதிரி 17 வகையான எக்ஸாம்கள் இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமான அந்த எக்ஸாம் சேர்த்து நாங்க பார்ப்போம் ரைட். ஸோ உங்களுக்கு டவுட் என்ன சொன்னா நீங்க திருப்பி என்னோட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் ரைட். ஸோ இவங்களை வந்து நியமிக்கிறது வந்து யாருன்னு சொன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால வந்து நியமிக்கப்படுவாங்க. ஆகவே இந்த நியமனத்துல வந்து எந்த விதமான அரசியல் ஒரு 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 மித்தொண்டு இருக்குன்னு நம்மளோட சமுதாயத்துல ஒரு மித்தொண்டு இருக்குன்னு சொன்னா இப்படியான
கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள போறோம்னு சொன்னா, கவர்மெண்ட் இதுக்குள்ள போறோம்னு சொன்னா கட்டாயம் ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டும். அல்லது அரசியல்வாதிகளுக்கு பின்னால போனா நம்ம அரசியல் பவர் இருந்தால் மட்டும்தான் வந்து நாங்க இந்த மாதிரி அரசாங்க வேலைகளுக்குள்ள போகலாம்ங்கிற மாதிரி ஒரு மித் வந்து சமுதாயத்துல இருக்கு. அப்படி இல்ல, முழுக்க முழுக்க வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து ரெகுலேட் பண்றதும் ஆக்கள் எடுக்கிறதும் பியூர்லி மெரிட் பேசிஸ் தான் வந்து நீங்க உள்ளுக்கு வருவீங்க, கவர்மெண்ட்டுக்குள்ள வருவீங்க. ஸோ அதான் நான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணேன், ஹையர் த பெஸ்ட் பீப்புள் டு ரன் த கண்ட்ரி, ரைட்? ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த நாட்டுக்கான ஒரு ரன் பண்றதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க மெரிட் பேசிஸ்ல வந்து உள்ளுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ்கள், இந்த சர்வீஸ்கள், ரைட்? இதுல இருந்து தான் ஒவ்வொரு படியில போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஃபேமஸான ஒரு ஆளை சொல்ல பண்ண சொன்னா ஸோ மஹிந்த தேசப்பிரிய சார் சொல்லலாம், ரைட்? ஸோ மஹிந்த தேசப்பிரிய சார் வந்து ஒரு எஸ்எல்எஸ் ஆஃபீஸர். இப்ப இருக்கிற பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்து கஸ்டம் ஆஃபீஸர், ரைட்? இப்ப இருக்கிற பிரசிடென்ட் செக்ரட்டரி கஸ்டம் ஆஃபீஸர், ரைட்? அதுக்கு முதல்ல இருந்தவர் ஒரு எஸ்எல்எஸ் ஒரு ஆள், ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து ஒரு எஸ்எல்எஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள், ரைட்? ஸோ இப்படி நிறைய போஸ்ட்கள் இருக்கு, ரைட்? இப்படி மாறி மாறி நிறைய போஸ்ட்கள் இருக்கு. நான் வியாபாரம் மற்ற சொல்றேன் அடுத்த ரைட்? ஸோ இதுக்கு வாரத்துக்கு என்ன தகுதி வேணும் உங்களுக்கு, ரைட்? என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்க அந்த அந்த சர்டிபிகேஷன் செஞ்சிருக்கணுமா, இந்த டிப்ளமா செஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் சொன்னா இலங்கை பிரஜையா இருத்தல் வேண்டும். நீங்க எல்லாருமே பிறந்த அடிப்படையில இலங்கை பிரஜை. ரெண்டாவது வந்து சிறந்த நடத்தையுடையவர். நீங்க யூனிவர்சிட்டி போயிருக்கிறதால எப்படியுமே சிறந்த நடத்தையுடையவர்கள் தான் இருப்பீங்க. பண்பட்ட ஒரு சமுதாயமா தான் நாங்க பாக்குறோம் யூனிவர்சிட்டி சமுதாயத்தை, ரைட்? ஸோ நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் பணிபுரி பதவிக்கான கடமை மேற்கொள்வது போதிய உடல் மற்றும் உளத்தகமைகளை கொண்டிருத்தல் வேண்டும், ரைட்? ஸோ நிறைய பேர் ஆப்வியஸ்லி இருக்கும் நம்புறேன். அடுத்தது வந்து ஆட்சேர்ப்புக்கான அனைத்து தகமையிலும் விண்ணப்பங்கள் கோரப்படும் அறிவித்தல் வர்த்தமானி பிரசிக்கப்படுத்த அல்லது அதுக்கு முன்னர் பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். அதாவது வந்து உங்களோட டிகிரி வந்து குவாலிஃபைடா இருக்குன்னா அதுக்கு முதல்ல வந்து ஒரு வயசு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஸோ அந்த வயசு கட்டுப்பாடுகள் டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா இந்த எக்ஸாம் கோட் பண்றதுக்கு முதல்ல அது செய்திருந்தேன்னு சொன்னா இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்க ஓகே, ரைட்? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வந்து ஒரு குவாலிஃபைட் ஆனாங்களா மாறிடுங்க, ரைட்? ரைட்? ஸோ ஓகே, ரைட். ஓகே, உங்களோட கேள்விகளுக்கு வந்து பிறகு நான் ஆன்சர் பண்றேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ், ரைட்? ஸோ இதுல நான் சொன்னேன் வயசு கட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னேன். இது வந்து நான் எடுத்தது வந்து லாஸ்டா பப்ளிஷ் பண்ண கெசெட்ல. லாஸ்டா பப்ளிஷ் பண்ண கெசெட் வந்து 2019 இல்ல 20 எனக்கு சரியா யாவும் இல்லை, ரைட்? ஸோ 2020 வந்து கெசெட் பப்ளிஷ் பண்ணி வச்ச எக்ஸாமுக்கு முதல்ல வந்து பப்ளிஷ் பண்ண எக்ஸாம்ல வந்து கெசெட் தான் இது, ரைட்? ஸோ அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற என்னன்னு சொன்னா இந்த இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை கணக்காளர் சேவை, இலங்கை திட்டமிட்ட சேவையை பொறுத்தவரையில வந்து 28 வயசுக்குள்ளதான் இந்த எக்ஸாம் எழுதலாம். இது 2 வகையான கேட்டகரி இருக்கு, ரைட்? ஒன்று வந்து ஓப்பன், அடுத்து வந்து லிமிடெட். நான் லிமிடெட் பத்தி பேசல. என்னன்னு சொன்னா நீங்க எல்லாரும் அண்டர் கிராஜுவேட்ங்கிறதால வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தகுதி இருக்கு ஓப்பனுக்குள்ள எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ ஓப்பனுக்குள்ள எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா நீங்க 28 வயசுக்கு உட்பட்ட நபரா இருக்குன்னு இந்த 3 எக்ஸாமும் எழுதுறதுக்கு. அதே நேரம் வந்து கல்வி நிர்வாக சேவையை பொறுத்தவரையில வந்து 32 வயசு ஜஸ்ட், ரைட்? 32 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆளாக இருத்தல் வேண்டும், ரைட்? அதே நேரம் வந்து சயின்டிபிக் சர்வீஸை பொறுத்தவரையில வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து இவங்க வந்து கெசட் பண்ற நேரம் வந்து போட்டிருந்தாங்க வந்து 28 வயசுக்கு மேற்பட்டவராக இருத்தல் கூடாதுன்னு போட்டிருந்தாங்க, ரைட்? ஆனாலும் வந்து சயின்டிபிக் சர்வீஸ்ல வந்து சயின்ஸ்ல இருக்கிற ஆட்கள் குறையத்தானே, என்ன சயின்ஸுக்கு வார ஆட்கள் குறைய, இன்னும் வார ட்ரெண்டை பொறுத்தவரையில வந்து இன்னும் குறைய போகுது, ரைட்? ஸோ நாங்க இருந்த எஜுகேஷன் தெரியும் ட்ரெண்ட் வந்து இன்னும் குறையுது, ரைட்? ஸோ சயின்ஸுக்கு வார ஆட்கள் விதம் குறைஞ்சிட்டு போகுது, ரைட்? ஸோ அதனால வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதனால மேபி த ரீசன் அது பிறகு வந்து அமெண்ட் பண்ணாங்க இந்த கெசட்டை வந்து நாட் மோர் தென் 35 இயர்ஸ், 35 வயசு வரையும் அதை கூட்டினாங்க. ஸோ 35 வயசு வரையும் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து டிகிரி இருந்ததுன்னு சொன்னா, சயின்ஸ் டிகிரி இருந்ததுன்னு சொன்னா அந்த எக்ஸாம் எடுக்கலாம் என்று சொன்னாங்க, ரைட்? இதே நேரம் வந்து உங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிருப்பீங்க நினைக்கிறேன் ஃபாரின் சர்வீஸை பத்தி பேசுறது. ஃபாரின் சர்வீஸும் வந்து அநேகமாக வந்து 28 அல்ல 30 வயசுக்குள்ளதான் பார்ப்பாங்க, அது கெசட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து ஆட்கள் எடுப்பாங்க. மொத்தமா வந்து 25 15 பேர் தான் எடுப்பாங்க. அப்படின்னா இது அப்படி இல்லை, கொஞ்சம் நிறைய பேர் எக்ஸாம் எடுப்பாங்க. இலங்கை நிர்வாக சேவையை பொறுத்தவரையில வந்து எந்த பேட்ச்ல வந்து 111 பேர் எடுத்தாங்க.
முதல்ல வந்து பெரிய பேட்சோட எடுத்தாங்க 2012 பெரிய பேட்ச். ஸோ 150 அப்படியான கேட்டகரியில் எடுப்பாங்க. ஸோ அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கணக்கால கொஞ்சம் திட்டமிட்ட சேவை கொஞ்சம் லிமிடெட். அதுல கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கு. என்னன்னு சொன்னா இலங்கை நிர்வாக நாங்க மத்த ஸ்லைட்ஸ்ல பேசிக்கொண்டு போவோம். ஓகே, ஸ்லைடு போவோம். ரைட். ஸோ இது வந்து எப்படி அப்ளிகேஷன் போடலாம்ங்கிறது கெசட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து நீங்க ஒரு வெப்சைட் கூட வந்து நீங்க அப்ளிகேஷன் போட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து என்வலப்ல கன்வென்ஷனல் முறை மூலமாக நீங்க மெயில்லையும் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். ரெண்டாவது இது வந்து நாங்க எக்ஸாமுக்கு நீங்க பார்ப்போம். ரைட். ஸோ அடுத்த ஸ்லைட். ரைட். ஸோ இதுலயும் வந்து நாங்க என்னென்ன சர்வீஸ்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். இது வந்து இப்படி அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று கொடுத்தேன் ஞாபகம் வந்தது. முதல்ல வந்து என்ன இருந்ததுன்னு சொன்னா நான் எழுதுற பீரியட்ல வந்து எஸ்ஐஎஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. எக்ஸாம் தான் கால் பண்ணுவாங்க. அக்கௌண்டன்சி சர்வீஸ் எக்ஸாம் அக்கௌண்டன்சி சர்வீஸ்க்கு மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. ரைட். இப்படி ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருந்தது. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இல்ல. இந்த 5 சர்வீஸ் இப்ப நான் சொன்ன 5 சர்வீஸையும் சேர்த்து ஒரு எக்ஸாமுக்குள்ள கொண்டு வராங்க. ரைட். அதுல வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்லி 2 எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ரைட். ஸோ இது ஒரு ஐஏஎஸ் சிஸ்டம் இந்தியன் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வருகின்ற சிஸ்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 1ல வந்து ஒரு சில எக்ஸாம் நடக்கும். ஸ்டேஜ் 2ல ஸ்பெசிபிக்கான எந்தெந்த சர்வீஸுக்கு போகணுமோ அந்த சர்வீஸுக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும். ரைட். ஸோ இதுல பத்தி நாங்க ப்ரோ டிபியா பேசிக்கொள்ளையிலும் இப்ப இல்ல. நீங்க ஆஃப்டர் கிராஜுவேட் ஆகி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு பிறகு வந்து இதை பத்தி நீங்க தேடிக்கொள்ள முடியும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று இப்படி ஒன்று இருக்கு. ஸோ நீங்க வந்து முதலாவது ஒரு எல்லாரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில வந்து என்ன சர்வீஸுக்குள்ள நீங்க போறீங்களோ அந்த சர்வீஸுக்கு போறதுக்கான அடிப்படையில் வந்து ஸ்பெசிபிக்கான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுதுவீங்க. ரைட். ஸோ அதுதான் வந்து இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர். அதை பத்தி அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். சாரி, இதுக்கு முதல்ல இருந்து ஸ்லைட். ஓகே. ஸோ ரைட், நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதுக்கு முதல்ல ஸ்லைட் ப்ளீஸ். அது முதல்ல ஸ்லைட் இல்ல, அடுத்த ஸ்லைட் என்ன? அடுத்த ஸ்லைட் இல்லைங்க, மற்ற பக்கம் போங்க. ரைட். இன்னொரு ஸ்லைட் உங்கள்கிட்ட இல்ல 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 அடுத்த பக்கம் போங்க. ரைட். ரைட். நான் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். நான் ஏற்கனவே சொன்னது வந்து சொன்னது அடிப்படையில் வந்து எக்ஸாம்ல வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, ரெண்டாவது வந்து இன்டர்வியூ இருக்கு. ஸோ நீங்க ரிட்டன் எக்ஸாம்லயும் இன்டர்வியூலையும் வர மார்க்ஸை எட் பண்ணி தான் வந்து பியோர்லி மெரிட் பேசிஸ்ல வந்து உங்களை வந்து இந்த சர்வீஸுக்குள்ள எடுப்பாங்க. ரைட். யாரும் இனத்துக்காக வேண்டியோ, யாரும் அவருடைய பால் சார்பான விடயங்களுக்காக வேண்டியோ, அல்லது வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் பேஸுங்கிறதுக்காக வேண்டியோ, அல்லது வந்து நான் தமிழ் மீடியம்ங்கிறதுக்காக வேண்டியோ எடுக்க போறது இல்லை. ரைட். நீங்க இப்போதைக்கு வந்து நீங்க யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க வந்து கோட்டா பேசிஸ்ல. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில வந்து இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு இருக்கிற கோட்டா பேசிஸ்ல வந்து நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க யூனிவர்சிட்டிஸுக்கு. ஆனா இந்த சர்வீஸ் எக்ஸாம்களுக்கு வந்து அப்படி இல்லை. ஐலண்டுக்கும் இருக்கிற ஒரு சர்வீஸ் எக்ஸாம் தான். ஐலண்ட் வைஸ் நீங்க எடுக்கிற மார்க்ஸ் அடிப்படையில தான் அவ்வளவு ரெடி கம்ப்ளீட் பண்ணித்தான் நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரணும். ரைட். ஸோ ஒரு நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. இருக்கிற கிராஜுவேட்ஸ் எல்லாருமே எல்லா யூனிவர்சிட்டியில இருக்கிற ரைட், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளவு பேருமே எக்ஸாம் எழுத போறாங்க. யாரு 28 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுத போறாங்க. சரியா? சோ இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது காம்படிட்டிவ் யூனிவர்ஸ். ரைட். இந்த போட்டித்தன்மை நீங்க யோசிச்சு பார்க்கணும். எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் நீங்க 17 யூனிவர்சிட்டிஸ் இருக்கா, 17 யூனிவர்சிட்டிஸும் இருக்கிற யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அவ்வளவு பேரும் science faculty, arts faculty, management faculty, agriculture faculty, even engineering faculty, right? So in the bachelor ரெண்டு engineers, மொரட்டோ யூனிவர்சிட்டி engineers, in the junior bachelor நிறைய engineers, so engineers இருக்கிறாங்க SLSல, right? So நிறைய பேர் இப்படி எக்ஸாம் எழுத போறாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து மெடிசின்ஸ் யாரும் இல்லை இந்த சர்வீஸ் இல்லை.
ஏன்னா அவங்களுக்கு வேற பார்த்தோம் தானே. ஆனா இப்படி இல்லை. ஆனா ஐஏஎஸ் பொறுத்தவரை அப்படி இல்லை. ஐஏஎஸ்ல வந்து மெடிக்கல் டிகிரி முடிச்சவங்க வந்து ஐஏஎஸ் எழுதுவார். ரைட். ஸோ நான் ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சந்திச்ச நேரம் வந்து அவர் வந்து ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல கம்படிட்டிவ்னஸ் வந்து பாக்குறதுக்கு ஒரு கேள்வி தான் கேட்டார். ஸோ அது நேரம் அவரோட ஸ்மார்ட்னஸ் நான் விளங்கிட்டார். அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார் வந்து எத்தனை டாக்டர்ஸ் இருக்கு அவங்களோட இதுலன்னு கேட்டார். ரைட். ஸோ அது ஒரு கேள்வி போதும் என்ன அது விஷயத்த புரிஞ்சு கொள்றதுக்கு. ஸோ அந்த கேள்வி என்னதான் இருக்கணும். ரைட். ஸோ அது அடிப்படையில வந்து எனக்கு விளங்கிச்சு அவரோட ஸ்மார்ட்னஸ். ரைட். ஓகே. நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்காக வேண்டி, நிறைய காரணங்கள் இருக்கு அது இல்லாம இருக்கிறதுக்கு. ரைட். இதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ரைட்டிங்ல எடுக்கிற எக்ஸாமும் இன்டர்வியூல எடுக்கிறதும் வந்து நீங்க ரைட்டிங்ல வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்ல வந்து கட்டாயம் வந்து 40 மார்க்ஸ்க்கு மேல இருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ். ஈவன் தோ நீங்க ஒரு ஒரு ஒன்றுல வந்து 100 மார்க்ஸும் ஒன்றுல வந்து 39 மார்க்ஸும் எடுத்திருந்தாலும் நீங்க குவாலிஃபைட் ஆக மாட்டீங்க. மினிமம் 40 மார்க்ஸ் இருக்கணும். ரைட். ஸோ நாங்க அடுத்ததுல பார்ப்போம், அடுத்த ஸ்லைஸ் அதுல பார்ப்போம். கொஞ்சம் போங்க அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இல்ல அதுக்கு முதல்ல இருக்கிற ஸ்லைட், இதுக்கு முதல்ல இருக்கிற ஸ்லைட். ரைட். வெயிட். இதுக்கு இல்லைங்க, அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். தேங்க்யூ. ஓகே. இதுக்கு முதல்ல இருக்கிற ஸ்லைட். ஓகே வெயிட். ரைட். ஸோ நான் ஒரு ஃபேர் ஐடியாவோட தரதுக்கான இந்த ஸ்லைடை போட்டுக்கிறேன். இருக்கிற வேகன்சிஸ்ல வந்து நான் போட்ட நேரம் 2020 ஆண்டுல, எஸ் 2020 ஆண்டுல அந்த எக்ஸாம் கோல் பண்ண நேரம் இருந்த ஸ்லைட். 2021 அப்படின்னு சொன்ன 2020 கணிக்கப்பட்டு 2021 இருந்த வேகன்சிஸ். ரைட். அண்டர் இந்த வேகன்சி அடிப்படையில் வந்து கால் பண்ணுவாங்க. புதுசா ஒரு எக்ஸாம் கால் பண்ணான்னு சொன்னா வேகன்சி என்னென்ன வேகன்சி நாங்க எடுக்க போறோம் கால் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை பொறுத்தவரை 155 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அக்கௌண்டன்ட் சர்வீஸை பொறுத்தவரை 144, பிளானிங் சர்வீஸை பொறுத்த 139, SLEAS பொறுத்தவரையில வந்து 113, சயின்டிபிக் சர்வீஸை பொறுத்தவரையில வந்து 85. ரைட். ஸோ இந்த வேகன்சி அடிப்படையில் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க பார்த்துக்கொள்ள வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. 155 ஒரு பெரிய ஒரு பெச். ரைட். ஸோ எந்த பெச் வந்து 111, எங்களோட பெச் என்ன பெச் ஒன்று. ரைட். 155 நல்ல ஒரு ஃபேர். ரைட். நிறைய பேருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட். ஸோ இப்படித்தான் வந்து இந்த வேகன்சியில உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது அடிப்படையில் வந்து நீங்க எக்ஸாம் எழுதலாம். அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். ஸோ நான் சொன்னேன் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 எக்ஸாம் நடக்க போகுது. என்ன எக்ஸாம்கள் இருக்கு? நீங்க எக்ஸாம் பேசுறீங்க. என்ன எக்ஸாம் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டேஜ் 1ல வந்து இருக்கிற எக்ஸாம் வந்து என்ன சொன்னா ஐக்யூ. ரைட். ஸோ ஐக்யூங்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்ல நீங்க ஐக்யூ நிறைய பேர் எழுதிருப்பீங்க. ரைட். அதே நேரம் வந்து மேக்ஸ் நல்லா 7 மாணாக்கள் தான் வந்து சயின்ஸுக்குள்ள இருப்பீங்க. ரைட். ஸோ உங்களுக்கு வந்து வெரி சேலஞ்சிங்கா இருக்காது ஐக்யூ. பட் ஸ்டில் 1.5 மணித்தியாலம் தான் டைம் இருக்கு. நீங்க வந்து 40 மார்க்ஸ் எடுக்கணும். 1.5 மணித்தியாலத்துக்குள்ள அந்த 60 கேள்வியை செய்து முடிக்கணும். அதனால வந்து ஒரு பதட்டம் வரும். அதனால வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். நீங்க படிக்கிற நார்மல் மேக்ஸை கொண்டு ஃபுல்லா இந்த எக்ஸாம் செய்யறது கஷ்டம். அது கொண்டு உண்மையிலே வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் வேணும். பட் நிறைய ஒரு இன்டெலிஜென்டா இருந்துச்சு உங்களுக்கு நெச்சுரலாவே நீங்க ஐக்கியக்கூடிய ஆள். உண்மையை சயின்ஸ் செய்யற நீங்க சயின்ஸ் ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறதால இங்க நெச்சுரல் நீங்க ஐக்கியக்கூடிய ஆளா இருப்பீங்க. ஆனா அதையும் விட ஐக்கியக்கூடிய ஆக்கள் வந்து தான் நிறைய மற்ற யூனிவர்சிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போறாங்க. சோ நீங்க வந்து ஐக்கியூலையும் வந்து இன்னும் கொஞ்சம் ஐக்கியூ கூடுந்த ஒரு ஆள் இருந்து சொன்னா நெச்சுரலா நீங்க வந்து எக்ஸாம்குள்ள போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். ரைட். நீங்க வந்து ட்ரெயின் ஆகி கொண்டு நீங்க அந்த எக்ஸாம் செட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க இதை வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் ஒன். ரைட். ஸோ அதை நீங்க அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியும். ரெண்டாவது வந்து கம்ப்ரிஹென்ஷன், கிரகிக்க ஆற்றல். ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஒன்று வரும். தமிழ் மொழி மூலமான ஒரு பேப்பர். மொழி எந்த மொழியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஒன்று சிங்களத்தில் எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், தமிழ் எழுதலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பர் வந்து 2 மணித்தியாலத்துல நீங்க எழுதணும். அதுக்கு 40 புள்ளிகளுக்கு குறைந்த புள்ளிகள் எடுத்தேன்னு சொன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. 40 புள்ளிகளுக்கு மேல யாரெல்லாம் எடுப்பீங்களோ அவங்களோ பேரும் வந்து 2வது கட்ட தேர்வுக்கு வந்து தெரிவாகுவாங்க. ரைட். ஸோ இது வந்து ஜெனரல் பகுதியில, அதாவது ஸ்டேஜ் 1ல எடுக்க போற எக்ஸாம். அடுத்தது பார்க்க போறது ஸ்டேஜ் 2. ஓகே. அடுத்த எக்ஸாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்எல்ஏஸை பொறுத்தவரையில வந்து அந்த 2 எக்ஸாம்ல சேர்த்து இன்னும் 3 எக்ஸாம் எழுதணும். ரைட். என்னென்ன எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா சோசியல்,
எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் சார்பான ட்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ ஒரு சமுதாயத்திற்கு சார்பான விடயங்கள், பொருளாதார விடயங்கள், அரசியல் சார்பான ஒரு ஜெனரல் நாலேஜான விஷயங்களை தான் இதுல கேட்பாங்க நிறைய விஷயம், ரைட்? ஸோ அதுல பத்தியான பேப்பர் ஒன்று நீங்க எழுதணும். 3 மணிக்கான பேப்பர் ஒன்று, ரைட்? அதுலயும் வந்து 40 புள்ளிகள் குறைவு மேலெடுக்கணும். ரெண்டாவது வந்து நீங்க நான் சொல்லிட்டேன், இது ஒரு மெனேஜரியல் பொசிஷன் நீங்க போக போறது. கட்டாயம் வந்து உங்களுக்கு மெனேஜரியல் அப்டிடியூட் இருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும். அதுக்காக வேண்டி நீங்க படிக்கிற தியரி அல்ல, ரைட்? மேனேஜ்மெண்ட் தியரிஸ் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, அல்லது வந்து மேனேஜ்மெண்ட் நீங்க நிறைய விஷயங்கள் செய்திருப்பீங்க. அது இல்ல. இது ஒரு மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு நேச்சுரலான கேஸ் ஸ்டடின்னு சொன்னா, அந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து நீங்க எப்படி வந்து பிரச்சனை ஒன்று வரும், அது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தருவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க. நீங்க ப்ராப்ளம்னு சொன்னா நீங்க நிறைய பேர் சயின்ஸ் ஆக இருக்கிறதால யோசிக்க வேண்டாம், ஒரு சயின்ஸ் டீட்டா டான் டீட்டா எல்லாம் போட்டு எல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்ல, ரைட்? ஸோ ஒரு சமுதாயத்தில் நடக்கிற நோமலான ஒரு விஷயங்கள், ரைட்? அல்லது வந்து ஒரு அனர்த்தம் நடக்கிற விஷயங்கள், அல்லது வந்து ஒரு உங்களோட ஆபீஸ்ல ஒரு நடக்கிற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து நண்பர்களுக்கு இடையிலான பிரச்சனையா இருக்கலாம். ஸோ இவ்வாறான கேஸ் ஸ்டடியை தந்து, ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடியில தந்து இதை வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு ஒரு மனச்சார்பு உளச்சார்பை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? அதுதான் வந்து முகாமித்துவ உளச்சார்பு. அடுத்தது வந்து மூன்றாவதாக அடுத்தது இருக்கிறது வந்து ஆக்கப்பூர்வமான பகுப்பாய்வு ரீதியான தொடர்பாடல் திறன்கள். இது வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க எப்படி இன்னொரு கம்யூனிகேட் பண்றீங்கிறது, அதுவும் வந்து முக்கியமாக வந்து எழுத்து மூலமா கம்யூனிகேட் பண்றீங்கிற விஷயத்த வந்து உங்களோட திறமையை சோதிக்கிறதுக்கான பேப்பரா இருக்கு. ஸோ இதுல வந்து ரைட்டிங் எபிலிட்டி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட சமரி ரைட்டிங் எப்படி இருக்கும், அல்லது வந்து உங்களோட எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும் எப்படின்னு சொல்லி. ஓகே, எஸ்ஏ ரைட்டிங்ங்கிறத நேரம் வந்து இன்னொரு விஷயம் ஆகப்படுது. நான் பழமையா வந்து என்னுடைய அவேர்னஸ் செஷன்ல வந்து நான் செய்யற விஷயம் ஒன்றுதான், ரைட்? இந்த எஸ்ஏ ரைட்டிங்ங்கிறது வந்து நம்ம 11ஆம் ஆண்டுல எழுதுற கட்டுரை மாதிரியோ, அல்லது வந்து சின்ன வயசுல எழுதுற கட்டுரை மாதிரியோ எழுதுற கட்டுரை இல்லை. இது இது ஒரு பகுப்பாய்வு கட்டுரை. நீங்க எழுத போற பிரச்சனை வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு ரியல் இஷ்யூ ஒன்று தருவாங்க, ஒரு டாபிக் ஒன்று தருவாங்க. அந்த டாபிக்கை நீங்க 5 டாபிக் தருவாங்க, அதில் ஒன்றத்தை சூஸ் பண்ணணும். அந்த டாபிக்கை சூஸ் பண்ணி கட்டுரை மட்டும்தான் இந்த எக்ஸாம் பேப்பர் இல்ல, ரைட்? 3 மணி தேலத்துக்கு கட்டுரையும் இருக்கு. அது நேரங்கேருந்து வேற சுருக்கம் எழுதல் 2 வேற செக்ஷன் இருக்கு. கிரகித்தல் சோர்வான விஷயங்கள் நிறைய இருக்கு, ரைட்? இதுல ஒரு பார்த்தான் வந்து ஒரு கட்டுரை எழுதுறது. அந்த கட்டுரையை வந்து ஒரு நீங்க நீங்க இப்ப தீசிஸ் எழுதக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க, அல்ல ரிசர்ச் பேப்பர் செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பீங்க. ஒரு ப்ராப்ளம் ஒன்று எடுத்தேன்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணி, ரைட், அதுல இருக்க 2 சைட்ஸையும் எடுத்து, நன்மை தீமையோ அல்லது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்து அதன் மூலமாக நீங்க 2 விஷயங்களையும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோட முடிவுக்கு என்ன வாரீங்கிறத வந்து அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட் கொண்டு வரணும், ரைட்? ஸோ அது ஒரு கட்டுரை எழுதுறங்கிறது வந்து ஒரு ஆர்ட். அது நேரம் உங்களுக்கு அது ஒரு நாலேஜ் ஒன்று வேணும். அந்த நாலேஜ் ஒன்று ஏன் ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டுரை எழுத முடியும். அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஒன்று இல்லைன்னு சொன்னா கட்டுரை எழுத முடியாம மாட்டாது. அதுக்கு நேரம் வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கும், அது ஒரு பொடி ஒன்று இருக்கும், அடுத்து கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவீங்க, ரைட்? ஸோ நீங்க ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்ல இல்லை ஐஎல்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா ஐஎல்சில வந்து இப்படி ட்ரைனிங் வரும், ரைட்? எஸ்ஏ ரைட்டிங்ல எப்படி செய்யலாம் சொல்லி. ஸோ அதுல ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரும். அப்படி ஒரு விஷயத்த வந்து தமிழ்ல நீங்க எழுதக்கூடிய ஒரு ஆற்றலா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்காது. ஆனா நீங்க ட்ரெயின் ஆகணும். நல்ல உதாரணம் மட்டும் தான் வந்து நான் அண்மையில நான் இன்னொரு இடத்துல நான் குறிப்பிட்டேன்னு சொன்னா, ஒரு ஒரு எக்ஸாம் ஒன்றுக்கு தான் வந்து கியோத்தோ புரோட்டோகால்ங்கிறது ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டது. ஸோ கியோத்தோ புரோட்டோகால்ங்கிறது என்னன்னு சொன்னா, கியோத்தோ புரோட்டோகால்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சூழல் சார்பான ஒரு சமவாயம், ஒரு உடன்படிக்கை, ரைட்? உலகத்தில் இருக்கிற நாடுகள் வந்து எப்படி CO2 எமிஷன் அல்லது கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷனை வந்து குறைக்கலாம்ங்கிறதுல இருக்கிற ஒரு உலகளாவிய ஒரு ஒப்பந்தம், ரைட்? சம்பந்தமான ஒரு கட்டுரை ஒன்று தான் வந்து கேட்கப்பட்டிருந்தது. ஒரு ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு புள்ள ஒன்று எழுதிருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ஒரு புள்ள ஒரு 1.5 பேஜ் அந்த கட்டுரை எழுதிருந்துச்சு. 300 சொற்களுக்குள்ள இருக்கணும். ஸோ 300 சொற்களுக்குள்ள அந்த பேஜ் எழுதிருந்துச்சு, ஒரு பக்கம் எழுதிருந்துச்சு. ஆனா அந்த பிள்ளைக்கு கிடைச்ச மார்க்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 0, ரைட்? அந்த பிள்ளைக்கு கிடைச்ச மார்க்ஸ் என்னன்னு கேட்டா 0. ஏன் 0 கிடைச்சுன்னு சொன்னா, ஏன் ஜீரோன்னு சொன்னா கியோத்தோ புரோட்டோகால்ங்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் அந்த புள்ள 1.5 பேப்பர் எழுதிருக்கு. ஆனா கியோட்டோங்கிறதுல வந்து மூலக்கரு என்னன்னு சொன்னா, அந்த புள்ளோட ரைட்டிங் அடிப்படையில் அந்த மூலக்கரு என்னன்னு சொன்னா, கியோட்டோங்கிறது வந்து ஒலிம்பிக்ல விளையாடுற ஒரு விளையாட்டு, ஒரு விளையாட்டுக்கு ஒரு கட்டுரை எழுதிருக்கு. ஆனா அது உண்மையிலேயே வந்து முழுக்க விஞ்ஞான சார்பான சூழல் சார்பான ஒரு ஒப்பந்தம். ஸோ அதனுடைய அப்படியே பாத விஷயங்களை தான் பண்ணி எழுதணும். ஸோ 0 மார்க்ஸ்.
அந்த புள்ள எக்ஸாம் போட்டு வந்திருக்கேன் ஒரு மனந்தரையோட, நான் எக்ஸாம் கட்டும் நல்லா எழுதிருக்கிறேன், எனக்கு 100 மார்க்ஸ் கிடைக்கும், அல்லது 190 மார்க்ஸ் கிடைக்கும், அல்லது 125 மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா கிடைச்ச புள்ளிகள் 0. ரைட். ஸோ ஒரு 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 கட்டுரை எழுதணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வேணும், ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று வேணும். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னா கட்டாயம் நீங்க ரீடிங் எபிலிட்டி இருக்கு. ரைட். அந்த ரீடிங் எபிலிட்டி தான் வந்து கட்டாயம் இருக்கு. இந்த எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக தேவைப்படுறது இந்த சமூக பொருளாதார அரசியல் போக்குகளுக்கும் ரீடிங் எபிலிட்டி இருக்கு. இந்த ரீடிங் எபிலிட்டி ஒன்று இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும். இலங்கை கணக்காளர் சேவை பியூர்லி டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ரைட். ஸோ நீங்க ஒரு அக்கௌண்டன்சி சார்பான இது வந்து எல்லாருக்கும் எழுத முடியாது. இந்த இலங்கை நிர்வாக சேவை வந்து எல்லா டிகிரி ஹோல்டர்ஸும் எழுதலாம். ஆர்ட்ஸ், அக்கௌண்டன்ஸ், சயின்டிஸ்ட், எக்ரிகல்ச்சர், ஐடி, என்ஜினியர்ஸ் எல்லாரும் எழுதலாம் வந்து நிர்வாக சேவை. ஆனா கணக்காளர் சேவை எழுதலாம்னு சொன்னா அக்கௌண்டன்சி டிகிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த கணக்காளர் சேவை எக்ஸாம் எழுதலாம். ஸோ நான் வந்து சயின்ஸ் சார்புள்ள பேசிக் கொண்டிருக்கிறதால வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுல அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். ரைட். ஸோ ரைட், அதான் வந்து கணக்காளர் சேவை. அடுத்தது வந்து பிளானிங் சர்வீஸ். பிளானிங் சர்வீஸ் பொறுத்தவரையில வந்து முதலாவது 2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஸ்டேஜ் 1ல. அடுத்த எக்ஸாம் வந்து பொதுவே மட்டும்தான், அது ஒரு மேனேஜ்மெண்ட் சார்பான ஒரு பேப்பரா இருக்கும். அது ஒரு 3 மணிக்கால பேப்பர் மட்டும் தான் நீங்க எழுதணும். எஸ்எல்ஐஸை பொறுத்தவரை நீங்க 3 எக்ஸாம் எழுதணும், மொத்தம் 5 எக்ஸாம் எழுதணும். ஆனா பிளானிங் சர்வீஸை பொறுத்தவரை மொத்தம் 3 எக்ஸாம் தான். முதல்ல 2 எக்ஸாம், அதோட சேர்த்து இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சார்பான ஒரு எக்ஸாம் பேப்பர் உண்டு. ஸோ அந்த எக்ஸாம் நீங்க எழுதணும். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிளானிங் சர்வீஸுக்கு வந்து எல்லாரும் எக்ஸாம் எழுத முடியாது. ரைட். பிளானிங் சர்வீஸுக்கு யார் எழுதலாமான்னு சொன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் அப்பர் இருக்கேன். ரைட். ஸோ செகண்ட் கிளாஸ் அப்பர் இருந்தா மாத்திரம்தான் வந்து உங்களுக்கு பிளானிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியும். டிகிரியில வந்து செகண்ட் கிளாஸ் அப்பர் தான் இந்த டிகிரி முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா பிளஸ் அதை கொஞ்சம் பேப்பர்ல பார்க்கணும் நீங்க வித் டிகிரி அண்ட் போஸ்ட் 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 அது எனக்கு சரியாகவும் இல்லை. ரைட். ஸோ அப்படி ஒன்று குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த அதையும் நீங்க பாத்துக்கொள்ளுங்க. நீங்க எக்ஸாம் கோல் பண்ற நேரம் இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கு. இது இல்ல அப்படி இல்ல, எல்லா எக்ஸாம் எழுதலாம். இலங்கை கல்வி நிர்வாக சேவை எகெயின் எல்லாரும் எக்ஸாம் எழுதலாம். ரைட். ஸோ இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் எக்ஸாம் எழுதலாம். இதுலயும் வந்து முதல்ல 2 எக்ஸாம், அதோட சேர்த்த மாதிரி ஒரு ஜிகே எக்ஸாம் உண்டும். அடுத்து வந்து அனலிட்டிக்கல் ஸ்டடிஸ் சம்பந்தமான ஒரு பேப்பர் உண்டும் நீங்க எழுத வேண்டி வரும். ரைட். ஸோ 1 மணித்தேலம் 1.5 பேப்பர்கள் தான் இருக்கு. 1 மணித்தேலம்ங்கிறது நீங்க எக்ஸாம் இருந்தீங்கன்னு சொன்னா அது நேரம் குயிக்கா பேசுறோம். அதுக்கிடையில நீங்க இந்த பேப்பரை செஞ்சு முடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து இருக்கிறாங்கல்ல வந்து நல்லா ஜிகே நிறைய இருப்பீங்க, அதனால வந்து 1 மணித்தேலம் வந்து அவ்வளவு டைம் போயிட மாட்டாது, பட் செய்யலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். டைம் போயிட்டு இருக்கு, சாரி, உங்களுக்கு டைம் எடுத்து கொண்டு போற கூடுதல். ரைட். நான் சொல்லிக்கொண்ட விஷயங்கள் தான் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன பாடத்திட்டம்ங்கிறத வந்து நான் நார்மலா இந்த விஷயங்களுக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கிறேன். ரைட். ஓகே, அடுத்த ஸ்லைட். ரைட். எஸ்எல்ஐஸுக்கான சிலபஸ் ரைட் என்னென்ன இருக்குங்கிற விஷயங்கள் ஏற்கனவே வந்து நான் இந்த சாஃப்ட் காப்பியோட ஸ்லைட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தேவையானக்கள் வந்து அட்மிட் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். ஸோ இது விஷயம் தான். என்ன ஜிகேயும் அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நான் ஓவரோட வழங்கப்படுத்திட்டு இருந்தேன். ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸை பொறுத்தவரையில வந்து இதுலயும் வந்து அதுலேயும் ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்கிறதால நான் சொல்றேன். அதுல இருந்து எக்ஸாம் வந்து ஐக்யூ தான், அதுலயும் பேசிக் ஐக்யூ அண்ட் லாங்குவேஜ். அது நேரம் வந்து இன்னும் எடிஷனலா வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கு. எனக்கு யாகப்படி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று வந்து பொலிட்டிக்கல், உலக அரசியல், உலக பொருளாதாரம், அது இன்னொரு பேப்பர் மறந்துட்டு. ரைட். ஸோ அப்படி ஒரு 5 எக்ஸாம் அல்லது 4 எக்ஸாம், எனக்கு சரியாகவும் இல்லை, அப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த 4 பேப்பர் தான் நீங்க செய்ய வேண்டியிருக்கு. ரைட். இன் இங்கிலீஷ். ரைட். இங்கிலீஷ். இங்கிலீஷ். ரைட். ஸோ 5 பேப்பர் இதை செய்ய வேண்டியிருக்கு. கட்டாயம் வந்து ஒரு பேப்பர் இருக்கு. இதுல ஐக்யூ, 2வது வந்து லாங்குவேஜ், 3வது வந்து உலக அரசியல், உலக பொருளாதாரம். 100% ஷோர் இல்லை, நான் ஞாபகத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, கூகுள் பண்ணுங்க, யூ கேன் கூகுள் இட். ரைட். ஸோ இருக்கிற சிலபஸ் எல்லாம் ஃபுல்லா வரும், கூகுள்ல எல்லாமே வருது. ரைட். ஸோ இதுல வந்து இருக்கிற எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம். அதுக்கு பிறகு வந்து இன்டர்வியூ. அதுலயும் வந்து எக்ஸாமுக்கு பிறகு மெரிட் பேசிஸ் எடுத்து அந்த யாரெல்லாம் டாப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ டாப் மார்க்ஸை வந்து ரேங்க் பண்ண ஆட்கள் இருந்து அதுல கொஞ்சம் பேர் கூடியா எடுத்து அவங்கள வந்து திருப்பி இன்டர்வியூ பண்ணுவாங்க.
இன்டர்வியூ பண்ணி அதுல வர எக்ஸாம், அதுல வர ரிசல்ட்ஸையும் பிளஸ் இதுல வர எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம்ல வந்து ரிசல்ட்ஸையும் ஆட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அதுலயும் கூட திருப்பி யார் மெரிட் எடுத்தீங்களோ கூடுதல் மார்க்ஸ் எடுத்த அடிப்படையில வந்து உங்களை வந்து சர்வீஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இருக்கிற வழிமுறை. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட், இது நான் விளங்கப்படுத்திட்டேன். இப்படி வந்து ஒரு கட்டுரை எழுதுற விஷயங்களும் எல்லாம் கழிச்சிட்டேன். அக்கௌண்டன்சி சர்வீஸை பொறுத்தவரையிலும் இப்படித்தான். ரைட், ஸோ அதுக்கு வந்து பேப்பர்ஸ் இருக்கு, ஃபுல்லா அக்கௌண்டன்ட் சம்பந்த விஷயம். ஸோ யாரெல்லாம் வந்து அக்கௌண்டன்சி சர்வீஸ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். அதே நேரம் வந்து ஈஸியா இருக்கும் என்றாலும் கூட நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் வந்து அக்கௌண்டன்ஸ் தான் எழுதுவாங்க, அக்கௌண்டன்ட் டிகிரி ஹோல்டர் தான் வந்து எழுதுவாங்க. ரைட், ஸோ அதனால வந்து அக்கௌண்டன்சில வந்து பேப்பர்ஸ் அவ்வளவுதான். ரைட், விளங்கப்படுத்த ஒன்றும் இல்லை. நிதி மற்றும் முகாமைத்துவ கணக்கீடு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உயர் கணக்கு மற்றும் பொருளாதார பகுப்பாய்வு, இதுல யாரெல்லாம் எழுதுவாங்கன்னு சொன்னா அக்கௌண்டன்ஸ் சம்பந்தமான டிகிரி முடிச்சவங்க தான் எழுதுவாங்க. அதனால வந்து ஒரு போட்டித்தன்மை இருக்கும். அவங்க எல்லாரையும் விட நீங்க டொப்பா மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த பேப்பர் ரெண்டு தான். அது நீங்க ஃபர்ஸ்டா வந்து ஐக்கியூவும் லாங்குவேஜும் இருக்கு, அந்த லாங்குவேஜும் செஞ்சுட்டு பிறகு வந்து உங்களுக்கு அக்கௌண்டன்ஸ் சர்வீஸ் தொடர்பான சப்ஜெக்ட் தொடர்பான பேப்பர் அது நீங்க எழுதுவீங்க. ரைட், இவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். ஓகே, அடுத்தது பிளானிங் சர்வீஸை பொறுத்தவரையில நான் சொன்னதுதான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர் ஒன்று இருக்கு, 3 மணித்தள பேப்பர். அதுல வந்து புவியியல், அரசியல், பொருளாதார, சமூகம் மற்றும் இது விஷயம் 100 மார்க்ஸுக்கு குறை, 40 மார்க்ஸுக்கு குறை எடுக்கப்படாது, 40 மார்க்ஸுக்கு கூட எடுக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது யாருக்காக ப்ரெசன்டேஷன் சொன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நான் செய்த ப்ரெசன்டேஷன் தான். நான் உங்களுக்கு ஓவரால் ஐடியா வந்து தரத்துக்காக நான் செய்து கொண்டு போறேன். அடுத்தது இது நாங்க பேசிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ரைட், வெயிட் கொஞ்சம் போங்க, பின்னுக்கு போங்க. நான் வந்து இவ்வளவு நேரம் பேசுறது வந்து ஒரு ரைட்டிங் எக்ஸாம், ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து எவ்வாறு இருக்கும் பேசிட்டு இருந்தேன். அதே நேரம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ரைட், ஸோ இன்டர்வியூல வந்து எக்ஸாம் மூலமா ஒவ்வொரு எழுத்து மூலம் விண்ணப்பதாரிக்கும் உரிய புள்ளிகளை குறைந்தபட்சம் 40% அல்லது அதிலும் கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்டு விண்ணப்பதாரிகள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் புள்ளிகளின் திறன் ஒழுங்குக்கு அமைய, மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் திறன் ஒழுங்குக்கு அமைய, ரைட், மெரிட் பேசிஸ் ஒழுங்குக்கு அமைய ஒவ்வொரு சேவைக்கும் ஏற்புடையவாறு அக்கௌண்டன்ட் சர்வீஸ்ல இருந்துட்டா அதுல எடுத்த ரேங்கிங் ஆர்டர், எஸ்எல்ஐஸ் எக்ஸாம்ல எஸ்எல்ஐஸ் எடுத்த ரேங்கிங் ஆர்டர், பிளானிங் சர்வீஸ் எடுத்த ரேங்கிங் ஆர்டர் அடிப்படையில் சேவைக்கும் எப்படி சாதாரண நிர்வாக பரீட்சைக்கு மற்றும் எப்படிதான் கட்டமைக்கப்பட்ட சாதாரண ஒன்று வந்து ஜஸ்ட் செக்கிங் த சர்டிபிகேட்ஸ் அண்ட் ஆஸ்கிங் த நார்மல் கொஸ்டின்ஸ். அடுத்தது அப்படி இல்ல, காம்படிட்டர்ஸ் கூட இருக்குமென்று சொன்னா ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ ஒன்றுக்கு கால் பண்ணுவாங்க. ரைட், ஸோ ஸ்ட்ரக்சர் ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்தேன்னு சொன்னா ஒரு நார்மல் ஒரு இன்டர்வியூ இருக்குமென்னு சொன்னா குவாலிஃபிகேஷன் செக் பண்றது, சர்டிபிகேட் செக் பண்றது, அதே நேரம் வந்து உங்களோட எபிலிட்டியை செக் பண்றது, உங்களுக்கு பிசிக்கல் எபிலிட்டியை செக் பண்றோம் அப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அல்லது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் எபிலிட்டியை செக் பண்றது, மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் செக் பண்ற நார்மலான கொஸ்டின்ல கேட்பாங்க. அது வந்து நார்மல் எக்ஸாம். ஆனா ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அது என்ன ஸ்ட்ரக்சர்ங்கிறத நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட், உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கு வந்து 10%, ரைட், லீடர்ஷிப் ஸ்கிலுக்கு வந்து 5%, கம்யூனிகேஷன் ஸ்கிலுக்கு வந்து 5%, 5 மார்க்ஸ், அவங்களோட ஆளுமைக்கு 5 மார்க்ஸ் புள்ளிகள் வழங்கப்படுது. ரைட், ஸோ 25 புள்ளிகள் தான் உங்களுக்கு தீர்மானம். அதுல 100, அடுத்தது 5 எக்ஸாம்லயும் வந்து 500 எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க 25 ரைட். ஆனா 25 புள்ளிகள் முக்கியமானு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புள்ளியும் முக்கியம் தான் சொல்லுவேன் நான், எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில். ஒரு புள்ளி உங்களுக்கு தீர்மானிக்கும் சைஸுக்குள்ள வாரதா இல்லையான்னு சொல்லி. ரைட், அவ்வளவு மட்டும் காம்படிட்டர்ஸ் கூட எக்ஸாம் இருக்கு. ஒரு புள்ளியில நீங்க விழுவீங்க, ஒரு புள்ளியில உள்ளுக்கு வருவீங்க. ரைட், ஸோ அப்படி ஒரு காம்படிட்டிவ் இருக்கிற எக்ஸாம் தான் இது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த நாட்டில் நடக்குது. அடுத்தது ஸ்லைட். ரைட், இது வந்து எஸ்எல்இஎஸ்க்கான ஸ்ட்ரக்சருக்கான ஒரு அமைப்பு உண்டு. ரைட், தர்க்க ரீதியில் பிரச்சனை தீர்த்தல், உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று தந்து அதை எப்படி நீங்க சால்வ் பண்றீங்கிறத பத்தி பாக்குறது 10 மார்க்ஸ். ரைட், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு வந்து 10 மார்க்ஸ், உங்களோட ஆளுமைக்கு வந்து 5 மார்க்ஸ், ரைட், பர்சனாலிட்டிக்கு 5 மொத்தம் 25 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்எல்இஎஸ் பொறுத்தவரை இல்லை, அது எஸ்எல்இஎஸ் பொறுத்தவரை முதல் பேசினது. அடுத்தது ஸோ நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னு சொல்லி பேசுறேன். எஸ்எல்இஎஸ் பொறுத்தவரையில் ஒன்லி டிகிரி மட்டும் போதும்.
SLAs பொறுத்தவரையிலும் ஒன்லி டிகிரி மட்டும் போதும். ஆனா லேர்னிங் சர்வீஸ் கவர்மெண்ட் சொன்னா டிகிரி வித் கிளாஸ் ஓ டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, ரைட். அடுத்தது ஸ்ரீலங்கா சயின்டிபிக் சர்வீஸை பொறுத்தவரையில வந்து ரிலவெண்ட் டிகிரி இன் ரிலேட்டட் ஃபீல்ட், ரைட். அவங்க கேட்பாங்க, அவங்க வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கு சயின்டிபிக் சர்வீஸ்ல வந்து. அதுல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கீங்களா, கெமிஸ்ட்ரி செஞ்சிருக்கீங்களா, பிசிக்ஸ் செஞ்சிருக்கீங்களா, பயாலஜி செஞ்சிருக்கீங்களா சொல்லி நிறைய சப்ஜெக்ட் கேட்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்க இதுக்கு வரணும். அடுத்தது வந்து அக்கௌண்டன்சி சர்வீஸ் உங்களுக்கு செவரல் ஆல்டர்னேட்டிவ் குவாலிஃபிகேஷன். நீங்க டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் இல்ல, மத்த இருக்கிற விஷயங்களும் கூட நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த கெசட்டை நீங்க பாத்தீங்க, ஸோ அந்த கெசட்டை வந்து நம்பர்ஸ் நான் போட்டிக்கிறேன், நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அந்த கெசட்டை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் வந்து இருக்கிற அவ்வளவு குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்துன்னு சொன்னா இந்த அக்கௌண்டன்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து வரும், ரைட். அடுத்தது ஓகே. ஸோ இது வந்து பேசிட்டேன். இது வந்து ஒரு அவேர்னஸ்ங்கிறதால வந்து மட்டும்தான் வந்து நான் ஒரு ஓவரோட பேசிக்கொண்டு போனேன். நான் சொன்னேன் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து அப்ளிகேஷன் போறாங்களுக்கு, ரைட். நாளைக்கு இந்த எக்ஸாமுக்கு இருக்கு சொன்னா அப்ளிகேஷன் போறாங்களுக்கு. ஸோ இது எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு முதல்ல இது எப்படி ஹவு டு ப்ரிப்பேர்ங்கிறது வந்து நோம்புல கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்று தான். உண்மையே என்கிட்ட கேட்டுன்னு சொன்னா யாரெல்லாம் எக்ஸாமுக்குள்ள வந்திருக்காங்க, யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் ஃபீல்டு இருக்கோ, யாரெல்லாம் வந்து விருப்பம் அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க, ரைட். ஸோ அதே நேரம் வந்து கான்ஃபிடன்ஸ் கொண்டு வேணும். தான் இதை செய்து முடிப்பேன்ங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வேணும். தான் எஸ்ஆர்எஸ் ஆஃபீஸரா மாறுவேன், தான் பிளானிங் சர்வீஸ் ஆஃபீஸரா மாறுவேன், நான் பொருள் சைஸ் ஒரு ஆள் நான் கஸ்டம் ஆஃபீஸரா மாறுவேன்ங்கிற ஒரு 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 தன்னம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இப்படி அந்த நிலைமைக்கு வரலாம், ரைட். ஸோ அதுல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு போற வழியை வந்து உங்களுக்கு ஈஸியா மாத்து. நீங்க எல்லாம் தேடி படிக்கிறதுல இன்னொரு ஆள் உங்களுக்கு கைட் பண்ணுவார், இந்த வழியால போனா நல்லா, இப்படி செய்தா நல்லாம்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் கைட் பண்ணுவார், ரைட். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தா நல்லா, ரைட். நிறைய மெட்டீரியல்ஸ் உலாவும் அந்த எஸ்எல்ஏ பரீட்சை கேட்கப்படுற கேள்வி, அந்த கேள்வி இந்த கேள்வின்னு சொல்லி இப்ப நிறைய ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் வரும், ரைட். ஸோ எல்லாம் வாரத்துல வந்து எல்லாம் குழம்பி போயிருப்பீங்க. ஆனா நிறைய உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டும் பார்த்தா போதும், ரைட். ஸோ அதுக்கு பார்க்கறது உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா வந்து வேணும் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி, ரைட். 2 பாக்ஸ் 3 பாக்ஸை போட்டுட்டு கேட்பாங்க, இது ஒரு ஐஏஎஸ் கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான இதெல்லாம் போட்டு கொண்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, ரைட். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்கள், உலகப்போக்குகள், ரீடிங், கட்டாயம் ரீடிங், ரைட். அதுவும் நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது கட்டாயம் வேணும், ரைட். என்னை பொறுத்தவரையில கேட்டீங்கன்னு சொன்னா இந்த சமுதாயம் நான் பேசிக்கொண்டிருக்கிற சமுதாயம் தான் இருந்த சமுதாயத்துக்குள்ள கூடுதலா ரீடிங் இருக்கிற சமுதாயம் என்று நான் சொல்லுவேன். ஏற்கனவே முன்ன வாழ்ந்த சமுதாயத்தை விட ரீடிங் இருக்கிற சமுதாயம் என்னன்னு சொன்னா, முதல்ல யாருக்குமே வந்து ஃபேஸ்புக் ஒழும்பல்ல, வாட்ஸ்அப் ஒழும்பல்ல. நீங்க வாட்ஸ்அப் பார்த்தாலோ அல்லது நீங்க காலையில் ஒழும்புனால வந்து நீங்க ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்போடையும் இருந்தாலும் ஒழும்புறீங்க. நீங்க ரீட் பண்ணுங்க, நிறைய ரீட் பண்றீங்க. மற்ற சமுதாயத்தை விட நீங்க கூடுதல் ரீட் பண்றீங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன், ரைட். ஜெனரேஷன் சொன்னா ஜெனரேஷன் வந்து நிறைய ரீட் பண்றீங்க, ரைட். ஸோ அந்த நிறைய ரீட் பண்றீங்க. ஆனா என்னத்தை ரீட் பண்றீங்கிறது தான் அடுத்த பக்கம் நிற்கிறது. தேவையானதை ரீட் பண்றீங்களா, தேவையில்லாத ரீட் பண்றீங்க, ஆனா ரீடிங் இருக்கு, ரைட். ஸோ ஆனா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த பாஸ் பண்ண சொன்னா அது சப்ஜெக்ட் என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்கு அதுல நீங்க ரீட் பண்ணணும். அது நேரம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பாஸ் பேப்பர்ஸ் இருக்கா அங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. ஒரு சில பாஸ் பேப்பர் மட்டும் இன்டர்நெட்ல அவைலபிள். எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல இருந்துச்சு, இப்ப இருக்கா தெரியல. ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு இருந்துச்சு, 3 வருஷத்துக்கு முதல் இருந்துச்சு, ஆனா இப்ப இருக்கோ தெரியல, ரைட். ஸோ பாஸ் பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் அவைலபிள். ஆனா அப் டு டேட் இப்ப நீங்க ஏ-லெவல் எக்ஸாம் எழுதுற மாதிரி, ரைட். ஏ-லெவல் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பர் பார்த்தா அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை இதுல, ரைட். அந்த எக்ஸாம் உடைய பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு, ரைட். ஆனா ஒரு சில பாஸ் பேப்பர்ஸ் வந்து இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்படி ஸ்ட்ரக்சர் வருதுன்னு சொல்லி. ஆனா கொஸ்டின் பேங்க்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கொண்டு போட்டு இதெல்லாம் செய்து கொண்டு போறாங்க. ஓகே. ஸோ அடுத்து பரீட்சைக்கு முதல்லங்கிறது பேசணும் நான், அது பிறகு பரீட்சைக்கு பிறகுங்கிறது பேசணும் நான், ரைட். ஓகே ஃபைன், ரைட். இதுதான் வந்து ஓவராலா இருக்கிற எக்ஸாம்ஸ். நான் சொன்னேன் இதோட ஒரு மேலதிகமாக வந்து நான் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி பேசினேன். அது நேரம் வந்து கஸ்டம் எக்ஸாம் பேசினேன். கஸ்டம் எக்ஸாம் கூட இங்கிலீஷும் ஐக்கியூவும் லாங்குவேஜும் தான், ரைட். ஸோ கஸ்டம் எக்ஸாம் எல்லாத்துலயும் வந்து நிறைய இருக்கிற சர்வீஸ் எக்ஸாம்ல இருக்கிற பொதுவான எக்ஸாம்ல சொன்னா ஐக்கியூவும் லாங்குவேஜும் ஜிகே, ரைட். ஸோ இந்த ஐக்கியூங்கிறது வந்து ப்ராக்டிஸ் மூலமா வராது. நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பார்க்குற நேரம், அதை செய்து பார்க்குற நேரம் இந்த ஸ்பீடை வந்து எடுத்துக்கொள்ள முடியும், ரைட். ரெண்டாவது வந்து ரீடிங் ரைட்டிங் எபிலிட்டியை வந்து ரீடிங் உங்களுக்கு நோம்பல இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஜிகே வரும், ரைட்.
ஸோ ரீடிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிகே வரும். அது நேரம் வந்து அந்த ரீடிங் உங்களை வந்து எந்த வழக்கம்னு சொன்னா ரைட்டிங் எபிலிட்டியை வளர்க்கும். ரைட், அந்த ரைட்டிங் எபிலிட்டி வந்து நீங்க எழுதி பழகணும், இல்லாம வராது, அந்த இடத்துல போய் வராது. நான் வந்து இங்கிலீஷ்ல டிகிரி செய்துட்டு அங்க போய் எக்ஸாம் ஹோல்ல வந்து இருந்தேன்னு சொன்னா 4 வருஷமா நான் வந்து எனக்கு எக்ஸாம் எல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணது, நான் எழுதின கட்டுரை எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல எழுதிட்டு நான் வந்து ஒரு அடியை வந்து நான் எக்ஸாம் ஹோல்ல செட் பண்ணி இந்த கட்டுரையால வந்து தமிழ் எழுத போனேன்னு சொன்னா வர மாட்டாது. ரைட். ஸோ அதுக்கு முதல்ல வந்து நீங்க ஓடோல இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு அது கொஞ்சம் எழுதி பழகுனா தான் அந்த ஒழுங்கான ஒரு கட்டமைப்புல வந்து வரும். அடுத்த எக்ஸாம் ஹோல்ல இருந்து 1 மணி தேலத்திலயோ அந்த 3 மணி தேலத்திலயோ நீங்க ஒரு நியூட்டனாகவோ அல்லது ஆக்மிடிஸாவோ ஆக போனீங்கன்னு சொன்னா ஒரு டைம் தான் போகும். நீங்க அந்த எக்ஸாம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் கிடைக்காது. ரைட். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இந்த எக்ஸாமுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சக்சஸ் ஆகிறதுக்கான ரேட் கூட, நீங்க வந்து வின் பண்றதுக்கான சான்ஸ் கூட. அந்த எக்ஸாம் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நேரம் வந்து நீங்க உங்களோட சான்சஸ் வந்து கூட்டிக் கொள்வீங்க உள்ளுக்கு வர்றது. ஏன் நான் சக்சஸையும் வந்து நான் டிபெண்ட் பண்ணேன்னு சொன்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றது இருக்குதானே, நீங்க ஈவன் தோ நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உங்களோட காம்படிட்டர் உங்களோட விட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு சொன்னா, நீங்க நல்லா பண்ணியிருந்தாலும் கூட உங்களோட காம்படிட்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ரைட். உங்களோட கம்ப்யூட்டர் வந்து உங்களோட விட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா சொன்னா நீங்க கட்டிக்காரன் தான், இல்லண்டி இல்லை. ஆனா உங்களை விட இன்னொரு ஆள் இருக்கலாம். ரைட். அவர் வந்து ஒரு மார்க்ஸ் கூட எடுத்தா அவர் அவங்களுக்கு போவார். அதனால அர்த்தம் பண்ணி இல்ல நீங்க கட்டிக்காரன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இது வந்து காம்படிட்டர்ஸ் ஒன்று இருக்கு, இந்த போட்டித்தன்மை ஒன்று இருக்கு. ரைட். ஸோ அதனால வந்து அந்த 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 போட்டித்தன்மை வென்றோடு தான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் டைம் ஒன்றும் அலோகேட் பண்ணி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறது கொஞ்சம் தேவைப்பட இருக்கு. மற்றபடி ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஒன்று இல்லை இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண. ரைட். இப்ப இருக்கிற இந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் கதைக்கிறேன். நான் ஃபேஸ் பண்ண கூட இவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவேர்னஸ் கூடி இப்ப எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, இந்த சைஸுக்குள்ள வரது இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. ரைட். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி எக்ஸாம் நடந்தது வந்து கடைசி எக்ஸாம் கோல் பண்ணது வந்து 2021. 2021 கோல் பண்ணது பிறகு வந்து அடுத்த எக்ஸாம் என்ன கோல் பண்ணல. ஈவன் இந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிட்டு அடுத்த எக்ஸாம் கால் பண்ணல. ஏன்னு கால் பண்ணல உங்களுக்கு தெரியும். கொரோனா பீரியட், அதுக்கு பிறகு வந்து ரெசிஷன் பீரியட். இப்பதான் வந்து அந்த எக்ஸாம் 2021 எடுத்த எக்ஸாம் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் அதுல வந்து ஆட்கள் என்ன எடுத்து முடியல, அதுல பாஸ் பண்ணாக்களே இன்னும் எடுத்து முடியல கவர்மெண்ட்டுக்குள்ள. ரைட். ஸோ இன்னும் ஃபைனல், ஆமா ஃபைனல் இது வரல நினைக்கிறேன் நான். ரிசல்ட்ஸ் அவுட் ஆகல, ஒரு சில எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இன்னும் வரல. ஓகே. ஸோ இது இந்த நிலைமை தான் இருக்கு. அடுத்த எக்ஸாம் எப்பன்னு சொல்லி எனக்கு தெரியாது. கால் பண்ணுவாங்க, கெசட் பண்றதே நம்ம வந்து எங்களுக்கு தெரியும் வந்து அடுத்த எக்ஸாம். நான் நம்புறேன் வந்து அடுத்த எக்ஸாம் குயிக்கா நடக்கணும். என்ன சொன்னா ஒரு 4 வருஷத்துக்கு எப்போ வந்து இந்த வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படியுமே இந்த எக்ஸாம் அடுத்த வருஷத்துக்கு எக்ஸாம் வந்து கால் பண்றதுக்கான சான்சஸ் கூடங்கிறது நான் என்னுடைய பர்சனல் நம்பிக்கை. ரைட். நான் பிள்ளையா இருக்கலாம் என்னோட பர்சனல் நம்பிக்கை. ரைட். ஸோ நான் நம்புறேன் ஹோப்ஃபுல்லி ஒரு ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ரைட். ஓவரால் ஐடியா வந்து இருக்கு. இப்ப யாருக்காவது டவுட் இருந்ததுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஆம், இலங்கை உத்தியோகத்தர் பரீட்சை, அதாவது சேவை பரீட்சைகள் பல்வேறு அரசாங்க திணை மற்றும் ஏனைய முக்கிய பொறுப்புகளுக்கு தனிநபர்களை தெரிவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதிலுள்ள நுணுக்கங்களுடன் அதனை பற்றிய தெளிவை தந்த அதில் நிபுணரான JAKMA காரியப்பர் சார் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த அமர்வு ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான இணைப்பை இன்ஷா அல்லாஹ் நிகழ்வின் இறுதியில் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். அடுத்த கட்டமாக நாம் ஒரு படிவத்தை சாட்டில் பதிவிட உள்ளோம். இது உங்களது எதிர்கால தேவைகளை அறிவதற்காகவும் இந்நிகழ்வு தொடர்பான உங்கள் தெளிவை பெறுவதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை பூரணப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் இந்நேரத்தை ஒதுக்கி ஏதும் சந்தேகங்கள் இருப்பின் இது உங்களுக்கான நேரம். இதுல வந்து பர்சனல் சாட்ல வந்து நிறைய பேருக்கு வழிகாட்டி இருக்கீங்க. பர்சனல் சாட்ல நிறைய பேருக்கு வழிகாட்டிங்க. ஸோ அந்த கேள்விகளையும் நான் பார்க்குறேன். ரைட். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸால இந்த எக்ஸாம் எழுத முடியாதா? இல்ல டயபெட்டிக் பேஷண்ட் டிஸார்டர்
ரைட். ஸோ ஹோமோனல் இம்பேலன்ஸ், ரைட். டயபெட்டிக்ங்கிறது விஷயம் இல்லை, இந்த எக்ஸாம் எழுத முடியும் அதில், ரைட். ஸோ டயபெட்டிக்கால உங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து சொன்னா அந்த சைட் எஃபெக்ட் மூலமாக இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாத அளவுக்கு பாதிப்பு அடையும் மட்டும் சொன்னா, அல்லது டயபெட்டிக் மூலம் சைட் எஃபெக்ட் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாத பிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு பாதிக்கும் மட்டும் சொன்னா, யூ ஹேவ் டு கன்சல்ட் வித் டாக்டர். அந்த டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸாமை பத்தி நீங்க வரலாம், ரைட். ஸோ அது ஒரு விஷயம் ஒன்று இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரீஹா, யா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் 2013ஆம் ஆண்டு பேட்ச், எஸ்எல்ஏஎஸ் பேட்ச். ஸோ 2013க்கு பிறகு வந்து நான் கோச்சிங்லேயும் இருக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணி கொண்டிருக்கிறேன், எஸ்எல்ஏஎஸ் சம்பந்தமான விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மூமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு சார். ஆமா ஞாபகம் இருக்கு. முனி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் குட் யூ ப்ளீஸ் சென்ட் திஸ் பிடிஎஃப். ஓகே, நீங்க நான் சொல்லிட்டேன், நீங்க அதை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து அது இந்த பிடிஎஃப் விட வந்து உங்களுக்கு நல்ல விளக்கம் கிடைக்குங்கன்னு சொன்னா கெசட்ல, இந்த கெசட்டை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்எல்எஃப் எக்ஸாம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம். நான் அக்கௌண்டன்ஸை பத்தி நான் விளங்கப்படுத்திருந்தேன். நீங்க அக்கௌண்டன்ஸ்ங்கிறத வந்து அக்கௌண்டன்சி சேல்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க இதுல கொஞ்சம் பாருங்க, கெசட்டை பாருங்க. நிறைய அது வந்து ஸ்லைடுக்குள்ளே போடையில நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து எக்ஸாம் எழுதல. உங்களுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கிறது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க, ரைட். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அது உள்ளுக்கு வரதுக்கான எபிலிட்டி ஒன்று இருக்கு. இதே நேரம் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொன்னா, இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கீங்க, நீங்க வந்து ஸ்ரீலங்காட கவர்மெண்ட் நேஷனல் டிகிரி ஹோல்டரா இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதலாம் இல்ல, ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் டிகிரிஸ் இருக்குல்ல, அந்த ஃபாரின் டிகிரிஸ் கொஞ்சம் இருக்கு. அந்த எந்தெந்த ஃபாரின் டிகிரிஸ் எல்லாம் வந்து காமன்வெல்த் டிகிரிஸ் இருக்கு மட்டும் சொன்னா, அந்த டிகிரி ஹோல்டர்ஸும் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும், ரைட். ஸோ ஐடி டிகிரிஸ் இருக்கு, ஐகேம் இருக்கு, ரைட். ஸோ ஐகேம், ஐடி டிகிரிஸ், அது ஃபாரின் அஃபிலியேட்டட் கேம்பஸஸ்ல இருக்கிற டிகிரிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் எந்தெந்த டிகிரிஸ் எல்லாம் வந்து யூஜிசி அப்ரூவ் டிகிரிஸ் இருக்கு சொன்னா, ரைட். யூஜிசி அப்ரூவ் டிகிரிஸ் இருக்கு சொன்னா அவங்க எல்லாரும் வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும், ரைட். ஸோ அதனால வந்து இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற 17 யூனிவர்சிட்டி மட்டும்தான் எக்ஸாம் எழுத இல்லை. உங்களுக்கு யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க வேற கேம்பஸ்ல இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும்ங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க எத்தி வைங்க. உதயகுமார கேள்வி எனக்கு விளங்குது இல்லை சார். நான் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா வச்சு ஒரு இயர்ல பிஐபிஎம் டிகிரி செய்தேன். நான் எஸ்எல்ஐஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேன், ரைட். நான் சொன்ன விஷயம் தான் இது. உங்களோட வந்து யூனிவர்சிட்டி யூஜிசி அப்ரூவ் டிகிரி இருக்குன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் எழுத. லாஸ்ட் எப்போ எஸ்எல்ஏஎஸ்க்கு கால் பண்ணினது நான் சொல்லிட்டேன். அது கௌசி உங்களுக்கு நான் அதுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எப்போ எஸ்எல்ஏஎஸ் கால் பண்ணுவாங்க, அதுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாதுங்கிறத ஆன்சர் பண்ணியிருந்தேன், தெரியும், ரைட். ஸோ சோக்ரட்டிஸ்ல ஒரு வாசம் ஒன்று இருக்கு, ரைட். சோக்ரட்டிஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சோக்ரட்டிஸ் வந்து உலகத்தில் இருக்கிற தத்துவ யானிகள்ல மிக மூத்த தத்துவ யானி சோக்ரட்டிஸ். சோக்ரட்டிஸ் சொல்ற ஒரு வாசகம் தான், ஃபேமஸான வாசகம் தான். என்னன்னு சொன்னா, எது உண்மைன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது உண்மை, ரைட். நான் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். அது வந்து சின்ன பிள்ளைகிட்ட இருந்தோ படிக்கிறதுக்கு, சிறு பிள்ளைகிட்ட இருந்தோ, அல்லது வந்து பெண்கள் இருந்தோ. உங்களுக்கு தெரியும், கிரேக்கத்துல வந்து பெண்களும் சிறுவர்களும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்கப்படாத ஒரு சமுதாய கட்டமைப்பு இருந்தது. அவர் சொன்ன சோக்ரட்டிஸ் சொல்றாருன்னு சொன்னா, பெண்கள் இருந்தோ அல்லது சிறுவர்கள் இருந்தோ நான் கற்கிறதுக்கு கூட நான் ரெடியா இருக்கிறேன், சோக்ரட்டிஸ் வாசகம், ரைட். ஸோ இது அதன் அடிப்படையில வந்து எனக்கும் அடுத்த எக்ஸாம் எப்போ நடக்கும் எனக்கு தெரியாது. நான் நோஸ்ட்ரடாமஸ் இல்லை, ரைட். நோஸ்ட்ரடாமஸோ அல்ல பாபா வங்கவோ இல்லை. அடுத்தது வந்து இயர்லி எக்ஸாம் பிஃபோர் 21 அது நடந்தது தான், ரைட். 2021 எக்ஸாமுக்கு முதல்ல ரிலீஸ் ஆன கேஸ் தான் விளங்கப்படுத்தினது. அதுக்கு எக்ஸாம் வந்து வெளியாக இல்லை சார். அப்ப எக்ஸாம் எழுதுன இவ்வளவு நாளா ரிசல்ட்ஸ், ஃபைனல் செலெக்ஷன் எண்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஸ்பெஷலி ஃபாரின் சர்வீஸ் எஸ்எல்எஃப்எஸ் ஆக எடுத்துட்டாங்க. ஃபாரின் சர்வீஸ் நியூ பேட்ச் எடுத்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் பட்டுட்டு. ஸோ ஃபாரின் சர்வீஸ் நியூ பேட்ச்ல வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச கேர்ள் உண்டு. நான் அந்த பாமினின்னு சொல்லிட்டு மலையகம் பாமினின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கேர்ள், அவரோட நான் டிகிரி அண்டர் கிராஜுவேட் நேரம் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த கிடைச்சிச்சு. அது ப்ரோ வந்து நான் எஸ்எல்ஏஎஸ் வந்தேன். அந்த ப்ரோ வந்து கேர்ள் வந்து
கொஞ்சம் லேட்டராக வந்து எஸ்எல்இஎஸ்க்கு வந்து ஜாயின் ஆனிச்சு. எஸ்எல்இஎஸ்ல ஜாயின் ஆகி தொடர்ச்சியா முயற்சியின் அடிப்படையில் இந்த வருஷம் வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த வருஷம் வந்து அந்த ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு போயிட்டு ரைட். ஸோ முயற்சி உடையார் எழுச்சி அடையாருங்கிற மாதிரி அந்த புள்ள தொடர்ச்சியா முயற்சி செய்து கொண்டு முன்னுக்கு போயிட்டு ஸோ அது வந்து டிகிரி ஹோல்டர் கலம்பு யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி நினைக்கிறேன் ரைட். ஸோ ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி டிகிரி ஹோல்டர், அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த எனக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஏஜ் அப்போ 28 இருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா? 28 வயசுல நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில எக்ஸாம் வந்து 28க்கு நீங்க உள்ள இருக்கேன் அப்ளை பண்றதுக்கு. ஒரு சில எக்ஸாம்களுக்கு வந்து 28க்கு மேல நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஆனா 35 வயசு சயின்டிபிக் சர்வீஸ் இருந்தீங்க 35க்குள்ள இருந்துச்சு. எஜுகேஷன் சர்வீஸும் சில நேரம் வந்து 32க்கு கால் பண்ணாங்க, இப்போ 28. பிளானிங் சர்வீஸும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரைட். அது கொஞ்சம் கெசட்டை பார்த்து தான் எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா 4 வருஷம் எக்ஸாம் நடக்காதால ஒருவேளை கெசட்ல வந்து சலுகை தரலாம் ரைட். கொஞ்சம் வயசு கட்டமை கொஞ்சம் மாத்தி போடலாம். ஸோ எங்களுக்கு அடுத்த கெசட் வந்து கால் பண்ணது எங்களுக்கு தெரியும் வருமா இல்லையான்னு சொல்லி. ஓகே, அடுத்தது வந்து டீச்சர்ஸ் சீட் எஸ்எல்இஎஸ் லிமிடெட் எக்ஸாம். ஆமா, டீச்சர்ஸ் மார்க்கு தான் வந்து எஸ்எல்இஎஸ் லிமிடெட் எக்ஸாம் பண்ணலாம் ரைட். ஸோ நான் இது முழுக்க வந்து லிமிடெட் ஓப்பனை பத்தி தான் கேட்சேன். லிமிடெட் பத்தி கதைக்கல. லிமிடெட்ங்கிறது வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு விஷயம் மட்டும். நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பேசுவோம், அல்லது வந்து எனக்கு டைரக்டா கேளுங்க, நான் சொல்லித்தரேன், அல்லது வந்து நான் தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு நான் டிரெக்ட் பண்ணி விடுறேன் ரைட். ரைட், எனக்கு கேள்விகள் நிறைய வந்த வண்ணம் இருக்கு. ஓகே வெயிட், நான் ஏதாவது கேள்விகள் மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே. வந்து ஃபாரின் சர்வீஸ்லயும் வந்து 28 இல்ல 35 நினைக்கிறேன் நான். 35 இல்ல 28. ஓப்பனுக்கு 28 சரியா யாவும் இல்ல. நீ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அம்மானி இதுல கூகுள்ல ரைட். ஸோ எனக்கு சரியா ஆகும் இல்ல. நீங்க அது கெசட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் இல்ல. கெசட் அப்டேட் ஒரு வேற விஷயம் ஒன்றும் இல்ல. நீங்க ஒரு ஃப்ரைடே வந்து இது பண்ணுவாங்க. அதே நேரம் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் கால் பண்ணேன்னு சொன்னா எல்லா மீடியா எல்லா வாட்ஸ்அப்லயும் வந்து கால் பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணுங்க, கால் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க ரைட். வளமையா இது நடக்கிற விஷயம் என்று சொன்னா சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது ரைட். ஸோ நீங்க ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆளாக மாறணும்னு சொல்றதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வு பண்ணுவாங்க. ஒரு ஓப்பனா ஒரு பப்ளிசிட்டி ஒன்று கிடைக்கும் இந்த விஷயத்துல. எக்ஸாம் வந்து கால் பண்ண நேரம் வந்து நீங்க கொஞ்சம் டச்ல இருந்து கொள்ளுங்க. கெசட்கள் வந்து வெப்சைட், சில வெப்சைட்ல நீங்க இப்ப பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இருக்கிற சில குரூப்புகளுக்குள்ள குரூப்ஸ் இருக்கு. எஸ்எல்ஏஎஸ், ஃபாரின் சர்வீஸ், எஸ்எல்இஎஸ், நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் நீங்க ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் பேசுவாங்க நிறைய விஷயங்கள். ஸோ அதுல இருந்து ஓப்பனா ஒரு 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 ஐடியா வந்து எடுக்கலாம். ஹவு டு கெட் தி கெசட் அப்டேட். எஸ், ஓகே வெயிட். யூஷுவலா ஒரு இயர்ல ஒரு ஆள் வந்து 2 தரம் தான் எக்ஸாம் எழுதலாமா? யூஷுவலா ஒவ்வொரு இயரும் எக்ஸாம் கால் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி உண்டு. நான் சொல்லிட்டேன் இல்ல, அப்படி இல்ல. யூஷுவலா ஒரு வருஷம் கால் பண்றல. இந்த எக்ஸாம் வந்து 2012 கால் பண்ணி 2013 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2015 பேட்ச் எடுத்தாங்க. அது வந்து 2014 கால் பண்ண சொல்லுங்க. 2015 பேட்ச் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து 2017 பேட்ச் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2020 பேட்ச் ஒன்று இருந்துச்சு ரைட். அடுத்தது எக்ஸாம் இப்போ நடக்குது ரைட். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று தான் இருந்தது வாரத்துல. மேனேஜ்மெண்ட்ல ஹெச்ஆர்எம் டிகிரி செஞ்ச அக்கௌண்டன்சி சர்வீஸ் எக்ஸாம் எழுத இயலுமா? நான் சொல்லிட்டேன் எக்ஸாம் அதுல கொஞ்சம் நிறைய குவாலிஃபிகேஷன் உங்களுக்கும் அந்த சான்ஸ் இருக்கான்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து அந்த எக்ஸாம் என்ட்ரி பாயிண்டா போட்டிருந்தாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சொல்லி நிறைய தடவை சான்சஸ் இருந்துச்சு. அதுல நான் சொன்ன மாதிரி டிகிரி மட்டுமே இல்லை, அதுல கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கெசட் பேப்பர் கெசட் நம்பர் கூட பிரசன்டேஷன் ஸ்லைட்ல போட்டிருந்தேன். ஸோ யூ கேன் அதுல இருந்து நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். எத்தனை தடவைகள் எழுத முடியும் கேட்ட கேள்வி. 2 தடவைகள் எழுத முடியும் ஒரு ஆள். அடுத்தது வந்து சார் யூனிவர்சிட்டியில ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் செய்ய இயலுமா? இயலாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு டிகிரி கட்டாயம். அதுல டிகிரி கையில எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிகிரி எஃபெக்டிவ் டேட் இருந்தா போதும். உங்களோட எஃபெக்டிவ் டேட்ங்கிறது உங்களோட கன்ஃபிகேஷனுக்கு முதல்ல தருவாங்க. நீங்க கன்ஃபிகேஷன் கிடைக்க மட்டும் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை. உங்களுக்கு எஃபெக்டிவ் டேட் இருந்தா மட்டும் போதும் இந்த டிகிரியை நீங்க எழுதுறதுக்கு ரைட். ஓகே, ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இருக்கிற நேரம் எக்ஸாம் எழுத முடியாது.
இப்போ 28 டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், SLS லிமிடெட், சார் கேன் மெரிட். ஓகே, நல்ல கேள்வி. இல்லைங்க. சார் கேன் மெரிட் உமன் ரைட் சச் எக்ஸாம்? எழுதலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரைட். ஸோ எக்ஸாம் இப்ப எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்ப நான் ஒரு தகப்பனா இருக்கிறேன். ஸோ நான் இல்லையா? ரைட். எனக்கு கூட ஒர்க் பண்ற ஒரு கேர்ள் வந்து ஒரு தாயா இருக்கிறா இல்லையா? ரைட். எழுதலாம், எந்த இதுவும் தடையும் இல்லை. ரைட். மெரிட்ங்கிறது வந்து சிவில் ஸ்டேட்டஸ் உங்களை பாதிக்காது, எக்ஸாம்ல பிரச்சனை இல்லை, எழுதலாம். ரைட். அடுத்தது வந்து சார் ஒரு தடவை மட்டும் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமா சார்? ரெண்டு தடவை அட்டன் பண்ண முடியும். மோர் தென் 4 years not conducted the exam. So whatever the competitors, therefore will be increased the amount of selectors. It's up to the hands of the government, right? The policy makers, right? PSC the கையில இருக்கு, அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ரைட். சாரி. Christine, Sri Lanka foreign science exam also like this. இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ட். அதுக்கு பிறகு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதுக்கு பிறகு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் 3, நான் சொன்ன 5 எக்ஸாம் இருக்கு. அதுல 5 எக்ஸாம் பிறகு வந்து இன்டர்வியூ. ரைட். ஸோ அந்த இன்டர்வியூல வந்து உங்களுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்ஸை பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில், IELTS பார்ப்பாங்க. உங்களோட ஃப்ரெஞ்ச் வேற லாங்குவேஜ் ஒன்று தெரியுமா, அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூல வந்து நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் சொல்லி இருக்கு. வேற லாங்குவேஜ், அரபிக் தெரியும்னு சொன்னா, பிரெஞ்சு தெரியும்னு சொன்னா, IELTSல உங்களுக்கு நல்ல ஸ்கோர் இருக்குமெண்ட் சொன்னா, ரைட். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அந்த ஃபோரின் சைஸ்ல இருக்கு. ரைட். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலங்கா ICT சர்வீஸ். ரைட். அதே மாதிரி ஸ்ரீலங்கா ICT சர்வீஸ் எக்ஸாம் இருக்கா? நல்ல காலம் ஞாபகப்படுத்துங்க. தேங்க்யூ. ICT சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ IT டிகிரி முடிச்சாங்களா அந்த எக்ஸாம் செட் பண்ணலாம். எக்ஸாமின் ஏஜ் 30. எனக்கு வயசு யாவும் இல்லை. ஐம் சாரி, எனக்கு வயசு யாவும் இல்லை. நீங்க அந்த கெசட்ல பார்த்துக்கொள்ள, உங்களுக்கு ஓவரால் ஐடியா வந்து சொல்லி தந்திருக்கிறேன் இப்போதைக்கு. ரைட். How long it takes to get the results of the such exam and appointment. வளமே குயிக். ரைட். எப்படியுமே ஒரு 6-7 மாசத்துக்குள்ள விஷயம் முடிஞ்சிடும். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் தான். கடந்த வருஷமா வந்து எங்களோட நாட்டில் வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனாக்கு பிறகு வந்து பேங்க்ரப்சி, அது நேரம் வந்து ரெசிஷன் என்ன. ஸோ அதனால வந்து இருக்கிற எங்களுக்கு ஃபண்டை கொண்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாது. உங்களை salary பே பண்ணணும். salary பண்ற அளவுக்கு எங்களுக்கு ரன் பண்றதுக்கு எங்கள்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட இது ஒன்று இல்லாம பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து ஹோல்ட் பண்ணிருந்தாங்க எக்ஸாம் எல்லாம். வந்து இப்ப அவங்க திருப்பி தொடங்கிருக்காங்க. இப்ப அதுல எல்லாம் எடுக்கிறாங்க. ரைட். ஸோ அதனால வந்து எக்ஸாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரைட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. ஃபாரின் சர்வீஸ், ஓவர்சீஸ் போத் ஆர் சேம் ஆர் நாட்? எஸ், ரெண்டும். ஃபாரின் சர்வீஸும் ஓவர்சீஸ் சர்வீஸும் ரெண்டும் ஒரு எக்ஸாம் தான். ரைட். அதே நேரம் வந்து உள்ளுக்கு வந்து லிமிட்டட் பத்தி பேசலன்னா, ஓவர்சீஸ் எக்ஸாம் முன்ன இருந்த பேர் மாற்றம் பண்ணிங்க ஃபாரின் சர்வீஸ் வந்து இது. அடுத்த நேரம் வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து லிமிடெட் அடிப்படையில வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு போறது. சொல்லுவாங்க மிஷன்ஸுக்கு போறேன்னு சொல்லி. ஸோ டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு உள்ள போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டுக்குள்ள வந்து இது பேசுனது எல்லாமே வந்து மேனேஜரியல் போஸ்ட். அது நேரம் வந்து என்ன போஸ்ட் எழுதிக்கிறேன், மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து திருப்பி மிஷனுக்கு போறதுக்கு வழிவகை இருக்கு. வேற வேற எக்ஸாம்பிள் கூட கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கான ப்ரொமோஷனுக்காக வேண்டி. Do we have to do the exam after we complete is it as an undergraduate? இல்ல, நான் சொல்றேன் after degree only you can do that. More than 4 years not conducted the exam, so whatever. Okay, degree is okay. Foreign service வந்து எல்லா டிகிரியுமா? How about the salary and all? Right. அது நல்ல ஒரு கேள்வி உண்டு. salary-ங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு கெசட்ல வந்து போட்டிக்கிறாங்க. அது நேரம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இப்ப salary இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப எனக்கு என்ட்ரி பாயிண்ட்ல இருக்க salary எனக்கு இப்ப எனக்கு தெரியாது. இப்ப என்ட்ரியா நீங்க SLS பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிற கிளாஸ் 3 போஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ கிளாஸ் 3 போஸ்ட் எனக்கு சாரி, நான் அதை அப்டேட் ஆகிட்டு வரல. இந்த கேள்வி ஹப்பிங்க நான் எதிர்பார்க்கல. அது வந்து கெசட்ல போட்டிப்பாங்க. ரைட். அந்த கெசட்ல வந்து எவ்வளவு salary வந்து வருமானு சொல்லி. இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து salary இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறதால கடைசியாக நடந்ததால வந்து அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு salary வரும். ஸோ எனக்கு சரியா உங்களுக்கு சொல்ல முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் வந்து இப்போ நான் 2020 இந்த இடம் செய்யக்குள்ள வந்து ஒரு 60,000 rupees வந்து வந்துருந்துச்சு per month இது. ரைட். ஸோ அந்நேரம் வந்திருந்தது. அது நேரம் வந்து உங்களுக்கு மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ எல்லாமே
நீங்க கால்குலேட் பண்ணணும் அந்த கெசட் வச்சு கொடுத்தா சார். எஸ்எல்ஏ ஸ்கோல் பண்ணுற டைம் ஏஜ் 32 இருக்கும்போது அப்ளை பண்ண முடியுமா? டேட் ஒன்று சொல்லிப்பாங்க. அந்த டேட்டுக்கு முதல்ல தான் பார்க்கணும். அந்த டேட்டுக்கு அந்த டேட்டை வச்சு கொண்டு தான் வந்து இந்த டேட்டுக்கு முதல்ல 32 வயசுக்கு உட்பட்டாக்கள், இந்த டேட்டுக்கு முதல்ல இந்த மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ அந்த டேட்டை வச்சு வயசு வந்து கால்குலேட் பண்ணணும். சார், ஜென்ரலி வாட் ஆர் த எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ்? ஓகே, ஃபாரின் சர்வீஸ் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ங்கிறது வந்து தெரியும் என்ன உங்களுக்கு. நார்மலா வந்து நீங்க அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு வேறு நாட்டில் எக்ஸ்போஷர், நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர், உங்களுக்கு பென்ஷனபிள் ஜாப், அது நேரம் வந்து பெர்மிட் ஹோல்டர். இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன சேஞ்சஸ் நடக்குமோ தெரியாது. இப்போ இருக்கிற பெர்மிட் ஹோல்டர், வேற என்ன உங்களுக்கு மிஷன், நீங்க வந்து அங்க இருக்கிற நேரம் வந்து நீங்க ஒரு யாரு டிப்ளமேட் தூதுவரடா யாரு? தூதுவரங்கிறது வந்து இந்த நாட்டோட ஜனாதிபதியை ரிப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அந்த ரைட். ஸோ இந்த நாட்டு ஜனாதிபதி கிடைக்கிற மரியாதை எல்லாம் வந்து அந்த நாட்டு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் அது நேரம் வந்து எக்கனாமிக் பெனிஃபிட். நீங்க ஒரு யூஎஸ்ஏல இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற எக்கனாமிக் பெனிஃபிட் அந்த அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா அந்த பெர்மிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யூகேல இருக்கணும்னு சொன்னா அந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா அந்த அந்த பெனிஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ தேர் ஆர் லாட். ரைட். ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, சரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நான் எல்லாம் வந்து சட்ல கேட்டது. யாராவது நீங்க டைரக்டா கேட்கறேன்னு சொன்னா இப்ப கேட்கலாம். No, we are running out of the time at the moment. Right. யாராவது கேட்கறேன்னு சொன்னா கேட்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எனக்கு நான் இது ஆரம்பத்திலையும் செய்தேன். நான் 2010 யாவும் இல்லை சரியா 2018 இல்ல 2017 2018 பீரியட்ல வந்து பேரவை யூனிவர்சிட்டியோட நான் வந்து செய்தேன். வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க வந்து யங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மஜ்லிஸ் சாரி முஸ்லிம் மஜ்லிஸ். ரைட். ஸோ யங் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பும் முஸ்லிம் மஜ்லிஸ் இந்த டைம்ல ஞாபகப்படுத்துறது முக்கியம். வந்து முஸ்லிம் மஜ்லிஸும் யங் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பும் ஞாபகப்படுத்து அதோட சேர்ந்து செய்து அப்புறம் வந்து யங் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அவங்க ஃபாலோ அப் கிளாஸஸும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட். ஸோ ஃபாலோ அப் கிளாஸஸ் நாங்கள் செய்து கொண்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து நாட்டில் நடந்த பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணிடலாம் போயிட்டு. ரைட். அது ஒரு நல்ல ஒரு செஷன் இருந்துச்சு உண்மையிலேயே. நான் வந்து டிரெக்டா வந்து பள்ளியில இருந்து செய்தேன். நான் பள்ளியில செய்தது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய கிளாஸஸும் செய்தது. ரைட். அதுக்கப்புறம் வந்து நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியான வந்தது. எங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணிடலாம் போயிட்டு. ரைட். ஹோப்ஃபுல்லி நான் நம்புறேன் ஒரு நார்மலான ஒரு ஓவரால் பிக்சரோட சந்திக்கிறேன். நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து நான் சொன்னது வந்து மோட்டிவேட் பண்ணது அல்லது நான் கழித்த விஷயங்கள் முழுக்க இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள வாரணுங்கிறதுக்காக இருக்கிற கவர்மெண்ட்டுக்குள்ள வாரத்துக்கு இருக்கிற சான்சஸ், அது வந்து மேனேஜரியல் போஸ்டுக்காக இருக்கிறதுக்காக சான்சஸ். ரைட். ஸோ கிராஜுவேட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு படித்த சமுதாயம். அவங்க வந்து பெஸ்ட் பீப்புள், நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் பீப்புள் இருக்கணும். ஸோ நீங்க வந்து இந்த கண்ட்ரியை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் எடுத்து சொன்னா அப்படி வாங்க. அப்படி இல்லாம நீங்க அகாடமிக் ஆகணும் பர்சனல் விருப்பம் இருந்தா நீங்க அதுக்கு போங்க. நான் ஒன்டர்பிரினர் ஆஃபர்னு சொன்னா அதுக்கு நீங்க போங்க. அதே நேரம் வந்து நீங்க இப்போ பிரைவேட் ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்ண போறோம், அல்லது ஃபாரினுக்கு போய் ஒர்க் பண்றது உங்களோட சிஸ்டம். ரைட். ஸோ அப்படி இல்லாம இப்படியும் ஒரு வழி இருக்கு. நான் வந்து 28 வயசுக்கு முதல்ல கடைசி டைம்ல தெரிஞ்ச உண்டு இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதால வந்து நான் இதுக்குள்ள வந்தேன். அப்படி எனக்கு தெரியாம விட்டுருந்தேன்னு சொன்னா நான் இன்றைக்கு இல்லை. ரைட். ஸோ இன்றைக்கு எனக்கு பங்கு வத்துன எல்லாருக்கும் வந்து நான் அதை எத்தி வச்சிட்டேன். இப்படி ஒரு சான்சஸும் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க வரலாம்ங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு நான் எத்தி வச்சுட்டேன். ரைட். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் விஷயம். நான் நம்புறேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 1.5 மணித்தியாலம் டைம் ஒன்று எடுத்திருக்கிறேன். நான் எஸ் ஒரு 1:40 மணித்தியாலம் எடுத்துக்கிறேன். ஹோப்ஃபுல்லா உங்களோட டைமுக்கான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. உங்களோட வேல்யூ ஃபார் டைம்ங்கிறது கொடுத்திருப்பேன் நம்புறேன் நான். ஸோ ஜசாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் டு ரைட். ஸோ ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ரைட். ஒரு யோசிக்க வேணாம். நான் இதை ஒப்பனை சொல்றதுக்காக நீங்க யோசிக்க மாட்டீங்க நம்புறேன். மோட்டிவேட் பண்றதுக்கான சொல்றேன். அவர் எக்ஸாம்ல எஸ்எல்ஐஸ் எக்ஸாம்ல வந்து ஐ காட் லெஸ் 2 மார்க்ஸ் 2017 எஸ்எல்ஐஸ் எக்ஸாம். ஐ மிஸ்ட் பட் செலக்டட் as a teacher. ரைட். ஸோ எஸ்எல்ஐஸ் எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் தவற பட்டிருக்கேன் சொல்லிட்டு. ரைட். விளங்குதா நான் சொன்னது? 2 மார்க்ஸ்ங்கிறது 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸுக்கு இடையில வந்து 100 பேர் இருப்பாங்க. 1 மார்க்ஸுக்கு இடையில 30-40 பேர் இருப்பாங்க. ரைட். நான் கூட 1 மார்க்ஸ் இல்லைன்னு சொன்ன வழியே. ரைட். ஸோ கம்படிட்டிவ்னஸ் அப்படிதான். ஸோ அதனால வந்து
இந்த எக்ஸாமுக்கு நீங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா அதுக்கான கொஞ்சம் ஆயத்தங்களை செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. ரைட்? ஸோ தயார்படுத்திட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் sorry Ashraf, right, you can go ahead. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். அடுத்த நன்றியை வழங்குவதற்காக நான் அழைப்பது அல் ஹிக்மா மஜ்லிஸின் செயலாளர் MMF முபஷரா. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Throughout the session, Sri Lankan Service Exams, SLAS, SLES, SLPS, SLACS, SLSS பத்தின brief ideas, அதோட எக்ஸாம் செய்ய தேவையான ஜெனரல் குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர், பேப்பர் மாடல், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது வரைக்கும் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பற்றின வேல்யூபிள் இன்சைட்ஸை எங்களோட ஷேர் பண்ண சார் GAKM அஃபான் காரியப்பர், SLAS, MSc in Public Policy, MSc in Agri-Econ, BSc in Agri-Tech and Management, and Deputy Director, Development and Innovation, Ministry of Education Sirkum, Muslim Majlis, University of Peradeniya, அதன் உப மஜ்லிஸ் அல் ஹிக்மா, அதோட எங்களோட ஹிக்மா எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ் மற்றும் இவ்வளோ நேரம் எங்களோட பயணிச்ச பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அதோட வெபினார் லிங்க்ல ஏற்பட்ட தடங்களுக்கான வருத்தங்களையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக் கொள்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்வில் இணைந்து அனைவரும் பயனடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எம்முடன் இன்று இணைந்து நிகழ்வை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்னும் ஒரு பயன் தர செயலமர்வுடன் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.